சிற்றம்பலம் எல்லாம் வல்ல சிவகாமி என்பால் ஐயா வைத்தியநாசனுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று சிவபூஜை விளக்கத்தில் இன்று லயாங்கம் போகாங்கம் பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளுவரும் குருவர்களும் அடியார்களும் கொட்டினர். எப்போதுமே நாம் கூறுவது போல் நமக்கு மிகவும் முக்கியமாக இன்றியமையாக விளங்கக்கூடியது சிவபூஜை. சிவபூஜைக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை. சரவண சிவம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் 2-2.5 மணி நேரம் பண்ணுவாங்களா? அவங்களும் பூஜையில் உட்காந்தாங்கன்னா குறைஞ்சது 2.5 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு சிவபூஜையில ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவர். அப்படிதான் பூஜை பண்ணணும். பூஜை அதிக நேரம் எடுத்துக்கணும். சரி சரி, அந்த அளவுக்கு சிவபூஜையில நாம சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அதிக காலத்தை எடுத்துக்கொண்டு நாம் சிவபூஜை செய்ய வேண்டும். ஏதோ கொஞ்ச நேரம் பண்ணோம் அப்படின்னு போகாம இறைவனோடு பேசக்கூடிய நேரம் சிவபூஜை. மனம் ஒன்றித்து சிவபூஜை செய்ய வேண்டும். ஒன்று இருந்து நினைவின்கள் ஊனமேல் ஒன்றில்லை, கண்டிய காலனை கடிந்தான் தன் அடியவருக்காக சென்று தொழுமின்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாயினும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்று சொல்வதற்கு அப்போ சாமிகள் அப்படிலாம் போய் ஒன்றிருந்து வழிபாடு செஞ்சதுனால சாமி எப்போதான் கேட்டார். அதே போல நம்ம சிவபூஜையில உட்காந்து சாமியை மனம் ஒன்றி வழிபாடு செய்தால் சிவபெருமான் கண்டிப்பா நம்மளை என்ன செய்வார், நம்ம பூஜையை வச்சு சாமி அருள் செய்வார். சிவனும் நாம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் யாமாகில் அவன் தனையான் பவனனும் நாமும் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தார். அப்போ நல்ல பாட்டு. இந்த பாட்டு என்ன பாட்டு கேட்கீங்களா? என்ன பாட்டு சொல்லுங்க பாப்போம். சிவனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி அம்மா அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் பவனனும் நாமும் பிடித்து திரிந்து. இந்த பவனன் அர்ச்சனை கடைசி நம்ம சொல்லுவோம். அந்த அர்ச்சனை பண்ணி தான் முடிக்கணும். பன்னால் அழைத்தால் பன்னால் அழைப்பொழியால் என்று நாள் என்றொரு நாள் எதிர்ப்படுமே. நான் சொல்றது இதுதான் ரொம்ப முக்கியமான. டெய்லி சாமி அர்ச்சனை பண்ண சிவபூஜையில பண்ண ஒரு நாள் சிவபெருமானே சிவலிங்கத்துல இருந்து வந்துருவாரு அப்படின்னு அப்புறம் சாமி சொல்றாரு. பன்னால் அழைத்தால் பன்னால் அழைப்பொழியான் என்று ஒரு நாள் எதிர்ப்படுமே என்று சொல்ல பாருங்க. அப்ப நம்ம டெய்லி கூப்பிட்டா அவர் வர மாட்டாரா? கண்டிப்பா வருவார். அவர் இன்னொன்னு சிவன் என்னும் நாமம் அவர் ஒருவருக்கே உரியது, வேற யாருக்கும் கிடையாது. அவர் ஒருத்தர் தான் செம்மேனி அம்மன். செம்பொருள் துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்களும் தருள்வது இப்படி கூட உட்காந்துங்களேன் சா. போயிட்டு வரணும் ஒன்று சாச்சு. அப்ப செம்பொருள் அப்படின்னா சிவபெருமான், சிவன் அப்படின்னாலே அவர் ஒருவருக்கே உடையது. ஏன்னா பவனனும் நாமம் பிடித்து தெரிந்து, இந்த பவனும் நாமம் தெரிந்து தான் கடைசி நாம அந்த அர்ச்சனையை பார்ப்போம். பவாய தேவாய நம, சர்வாய தேவாய நம, ஈசானாய தேவாய நம, பசுபதி தேவாய நம, உக்ராய தேவாய நம, ருத்ராய தேவாய நம, பீமாய தேவாய நம, மகதே தேவாய நம என்று நம்ம கடைசி நம்ம அர்ச்சனை. அந்த அர்ச்சனை வச்சுதான் நமக்கு பண்ண ஒரு நாள் சாமி என்ன பண்ணுவாரா, பன்னால் அழைப்பொழிந்தால் அழைத்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் சிவபெருமான் நேரில் நமக்கு தரிசனத்தை தருவார்.
அப்ப அது வரைக்கும் சிவலிங்கத்தில் இருக்க மாட்டாரா? இருப்பாரு. இருக்கிற மாதிரி நீங்க பாவனை பண்ணணும். பாவனையில தான் இருக்கு. பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போட்டு. அப்படி பண்ணால் சாமியை அழைத்து அழைத்து கொண்டே இருந்தாதான் அதனால சிவபெருமான் வந்து நேரில் வந்து காட்சி கொடுப்பார். என்று ஒரு நாள் எதிர்ப்படுமே. அருமையான பாட்டு. அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் யாமாக. பிறப்பு என்னும் பேதமை நீங்க, பிறப்பு என்னும் பேதமை நீங்க, சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. யார் சொல்றது? வள்ளுவர். நம்ம பிறப்பு என்னும் பேதமை நீங்கன்னா சிறப்பு என்னும் செம்பொருளாகிய சிவபெருமானை சார்ந்தால் ஒழிய நமக்கு என்ன வராது? பிறப்பு நீங்க வாங்க. அப்ப இந்த செம்பொருள் யாரு? செம்மேனி எம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் யாமாகில் பவனனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் பன்னால் அழைப்பொழியான் என்ற ஒரு நாள் எதிர்ப்படும். அப்படி சிவபூஜையில நாளுக்கு நாள் அவர் மேல துளி துளியா துளி துளியா அன்பை சேகரிச்சுக்கிட்டே வரணும். உடனே நமக்கு என்ன வந்துடாது? முழு அன்பு வந்துடாது. அவர் சொன்ன மாதிரி தத்தைவனையா தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவருக்கு அமருலகு அளிக்கும் என் பெருமை. பெண்கள் மேல் வைக்கின்ற அன்பை 100,000 கூறிட்டு அதுல ஒரு கூரை எடுத்து சாமி கிட்ட அன்பு வச்சாலே சாமி வந்து அருள் செய்வார். அப்படின்னா அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த அன்புக்காக சாமி எங்க நம்ம கோயிலுக்கு போனாலும் சரி, சிவபூஜைனாலும் சரி, இந்த உயிர் தன்மையில அன்பு செலுத்தாதா அருள் செய்து விட மாட்டாமான்னு சிவபெருமான் ஏங்குற போறவங்க பூரா லிஸ்ட்லயே கொண்டு போறாங்க. அவர் என்ன செய்ய ஒரு பாவம் சொல்லுங்க. ஒருத்தரால் என்னை கேட்கப்பா அப்படின்னா யாருமே அடியார்களே என்ன செய்யறாங்க? சில பேரு என் வீட்டுக்கு என் பிள்ளைய கல்யாணம் நடக்கணும், என் சொந்த பந்தங்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட போய் கேட்கறாங்க. நம்ம சாமிகிட்ட என்ன கேட்கணும்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பூஜையினோட முடிவில் கேட்டுருவோம். சாமிகிட்ட என்ன கேட்போம்? அந்த வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்கன்னு கேட்டுரும் சாமிகிட்ட. அப்ப எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நெய்ப்பு என்று வேறொன்று நினைந்தறியன் பராபரமேன்னு கேட்டுரும். ஆனா இப்ப நாம என்ன கேட்கணும்? சிவபூஜையில நாம ஆன்மாத்தை மூத்தி வச்சு சிவபூஜை பண்றோம். சாமிகிட்ட என்ன கேட்கணும்? அதுக்குதான் பிரார்த்தனை பத்தி நமக்கு மாணிக்கவாச பெருமான் படிச்சிருக்காரு. பேராமை வைக்க வேண்டும் பெருமான், பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமான். அது பேராம இருக்கணும், அந்த பேரின்பம். ரெண்டாவது அந்த அன்பு வந்து பேரக்கூடாது. அந்த அளவுக்கு அன்பை நாம சாமி கிட்ட செலுத்தணும். பேராத அன்பு நாம செலுத்தணும், இடையராத அன்பு செலுத்தணும், இரவாத இன்ப அன்பு செலுத்தணும். இப்படிதான் எல்லா ஞானிகளுமே கேட்கறாங்க. அப்புறம் அறவே பெற்றான் என் நண்பர் அந்தமின்றி அகம் நகவும் புறமே கடந்து புலைநாயன் புலம்புகின்றேன் உடையானே பிறவே வேண்டும் அன்பு பேரா ஒளியா பிரிவியில்லா மறவா நினையா அளவு இல்லா மாலா இன்ப மாக்கடலே அப்படிங்கிறாரு மனோகசா. 6 மணிக்கு சொன்னேன் சார். சரி சரி, எப்பவுமே கொஞ்சம் பேசிட்டு என்ன. அப்ப இப்பதான் ஒரு பாட்டு எழுதி போட்டேன், சிவனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனியம். அந்த பாட்டை போய் பாத்துக்கோங்க. அது பூஜை நம்ம பண்ணால் சாமியை அர்ச்சனை பண்ண ஒரு நாள் சாமி நேரில் வந்துடுவேன். அந்த அளவுக்கு அந்த பாட்டு பண்ணால் அழைப்பொழியான் என்ற ஒரு நாள் எதிர்ப்படுமேங்கிற. அப்படி அது மாதிரி பிறப்பு என்னும் பேதவி நீங்க, சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. செம்பொருள் ஆகிய சிவபெருமானை சார்ந்தால் ஒழிய நமக்கு பிறப்பு நீங்காது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்புறம் செம்பொருள் துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருவது நீன்னு மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு. இப்படி எல்லா அருளாளர்களுமே சொல்லக்கூடிய கருத்து சிவபெருமான் மேல் நாளுக்கு நாள் அன்பு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சிவபெருமான் நாம ஒன்று கேட்கறதா இருந்தால் என்ன கேட்கணும்? அன்பு ஒன்றை தான் கேட்கணும். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். லயாங்கம் போகத்துல சாமி கிட்ட நம்ம என்ன கேட்கணும்? முதல்ல இப்ப திருவமுது விட்டுறது என்னது, லயங்கம்னா என்ன, போகங்கம்னா என்ன, இஷ்டகாமம்னா என்ன, அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நேற்று சுத்தத்தெல்லாம் கொண்டு வந்து பரிவீகரணம்லாம் முடிச்சு அந்த சாமிக்கு என்ன செஞ்சீங்க? ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன அஷ்ட புஷ்ப மலர்கள்லாம் சாத்தி அபிஷேகம் செய்து அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் சாமி அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மலர்களை எடுத்து, நீங்கள் மலர் பறிச்சு வச்சிருப்பீங்களா, மலரை எடுத்து
மலர் எடுத்து அட்டபுஷ்ப மலர் இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு ஒரு மலர் தாங்க இருக்குனாலும் சரி, அதை வச்சுக்கிட்டு நாம சாமியை ஓம் ஆம் ஆத்ம தத்துவாதிபதியே சிவாய நம, ஓம் ஆம் வித்யா தத்துவாதிபதியே சிவாய நம, ஓம் ஆம் சிவதத்துவாதிபதியே சிவாய நம அப்படின்னு ஏற்கனவே ஓம் ஆத்ம இது கொடுப்போம்ல, அந்த மந்திரத்தை வச்சு முன்னாடி ஓம் ஆம் சேர்க்கணும். அது ஓம் ஓம் அது அதே மாதிரி தான் சொல்லுவோம். ஓம் ஆம் ஆத்ம தத்துவாதிபதியே சிவாய நம, ஓம் ஆம் வித்யாதத்துவம், ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம், அதுதான் கணக்கு. என்ன சார்? எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னா சிவபெருமான் தான். ஓம் ஆம் சிவதத்துவாதி. ரொம்ப எழுதுனா அப்படி குறையுது. என்ன சொல்லுவா? அந்த மலரை வச்சு அதை உணவு ஊட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஓம் ஆத்ம தத்துவாதிபதியே சிவாய நம, ஓம் ஆம் வித்யா தத்துவாதிபதியே சிவாய நம, ஓம் ஆம் சிவதத்துவாதிபதியே சிவாய நம அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு நாங்க இதுக்கு தத்துவத்திரயம் பேரு. இதுக்கு பேர் என்ன பேரு? தத்துவத்திரயம். உங்க இதுல இருக்கா சுவா? தத்துவத்திரயம். தத்துவத்தை வச்சு சாமிக்கு கொடுக்கறது. அடுத்து பின் பாத்திய ஆசன அர்க்கியம். இந்த 4 அர்த்தத்துல இந்த 3ல எப்பயுமே சாமி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாத்தியம், ஆசனம், அர்க்கியம். இந்த இதை விட்டுருவாங்க. எல்லாரையும் பாத்தியம், ஆசனம், அர்க்கியம் கொடுங்க அப்படின்னு சொன்னா இந்த 3ல இருந்து எடுத்து சாமி கொடுக்கணும். இந்த பாத்திரம் ஃபுல்லாவே பரிவாரத்துக்கு தான். பாத்திய ஆசனம் அர்க்கியம் முன்பு போல கொடுத்து தூப தீபம் உடனே அந்த அர்ச்சனை போயிட்டு சாமிக்கு தூப தீபம் காட்டணும். எப்பயுமே பத்தி அந்த சாம்பிராணி இருந்துகிட்டே இருக்கணும். அப்பப்போ எடுத்து சாமி காட்டிக்கிட்டே இருக்கணும். காமிச்சிட்டு தூபத்துக்கு அடுத்து தான் தீபம், தீபத்துக்கு அடுத்து தூபம் கிடையாது. தூபத்துக்கு அடுத்து தான் தூபம்னு என்னது? சாம்பிராணி காட்டுறதும் பத்தி காட்டுறதும் தூபம். அதுக்கப்புறம் தான் தீபம். இதை அப்பர் சுவாமி அழகா சொல்றாரு. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு. விரும்பினல் விளக்கு தூபம் வரு. விரும்பி சாமிக்கு சாத்தும்போது விரும்பி சாத்தணும். விரும்பினல் விளக்கு தூபம் எது முன்னாடி வரணும்? தூபம் வரணும், விளக்கு முன்னாடி வரணுமா? விளக்கு தான் 2வது வரணும். ஆனா தூபம் இங்கிட்டு வரணும். ஆனா அப்போ சாமி எது செய்யறாரு? விளக்கு தூபம் அப்படிங்கிறாரு. அப்ப விளக்கு கட்டிட்டா தூபம் கட்ட முடியும்? ஆனா அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க, விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லா இருக்கு. விதி என்ன சொல்லுது? தூபம் காட்டிட்டு விளக்கு சொல்லுதா? இந்த இடத்துல இலக்கண நயத்துப்படி அவர் போட்டிருக்காரு. நாம எப்படி எடுத்துக்கணும்? தூபத்துக்கு அடுத்து விளக்கு அப்படி எடுத்துக்கணும். விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லா இருக்கு. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் விரட்டனார். நம்ம நெஞ்சத்துல கரும்பு போல இனிப்பாரு சிவபெருமான். சரியா சார்? புரியுதா சார்? அந்த பாட்டு நல்ல பாட்டு. என்ன பாட்டு? பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு. பெரும்புலர் காலை மூழ்கி, காலை எஞ்சமே எங்க போகக்கூடாது? சாமி வழிபாடு பெரும்புலர் போய் குளிக்க போயிடணும். காலை எந்திரிச்சது பெரும்புவாங்க. காலை மூழ்கி எங்க? நீராடி பித்தராகிய சிவபெருமானுக்கு நாம் பக்தராகி அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அரும்போடு மலர்கள் பறித்து இறைவனுக்கு விருப்பத்தோடு சாத்தணும்னாரு. ஆர்வத்தை உள்ளே வைத்துனாரு. காலை பூ பறிக்கும் போது ஆர்வத்தோடு பறிக்கணும். காலையில 5 மணிக்கு எதிக்க வேண்டியிருக்கு, பூவை வேற பறிக்க வேண்டியிருக்கு, பூசை வேற பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? ஒரு சலிப்பே வந்துடக்கூடாது. ரொம்ப ஆர்வமா இருக்கணும். காலையில் இன்னைக்கு பெருமாளை போய் இப்படிலாம் இன்னைக்கு அவசியம் பண்ணணும், எப்படிலாம் அர்ச்சனை பண்ணணும், எப்படிலாம் இறைவனை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ முதல் நாளே கற்பனை பண்ணி வச்சிடணும். அப்படி பண்ணிதான் இன்னைக்கு பாருங்க எப்படி வித்தியாசம் ஆக பண்ணிருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒரு வித்தியாசம் அழகா ஒரு நாள் வஸ்திர ஜாதகம். ஆமா, முன்னாடி அந்த ஒரு இது மாதிரி போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வித்தியாசமான சரி. அப்படி விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி கொள்வார் கடவுர் இரட்டனாரே. முக்கியமான பாட்டு. பெரும்புலர் காலை மூழ்கி.
அப்ப ரொம்ப முக்கியத்தை இந்த 3 அர்ச்சனையை பண்ணிட்டு தத்துவத்திரையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூபத்துவம் காட்டிட்டு இந்த பாத்தியாசனம் 3 எப்பயுமே இதுல பூ இருக்கும். பூ வச்சிருப்பீங்களா, எடுத்து எடுத்து சாமிக்கு 5 முகத்துல இப்படி காட்டிக்கணும். 5 முகத்துல எப்பயுமே காட்டிட்டே இருக்கும். பின் பாத்தியாசன ஆசனம் அர்க்கியம் முன்போல கொடுத்து தூபதீபம் பணிவாரி மனோரத முத்திரை கொடுத்து பின் லயகம். மனோரத முத்திரை இந்த இருக்கும், இந்த இருக்கும். மனோரத முத்திரை பார்த்தீங்களா, இப்படி சாமிக்கு காமிக்கணும். சாதாரணமாதான் இந்த சின்ன பிள்ளைல நான் துப்பாக்கி சொல்றீங்க அப்படிவீங்களே, அது மாதிரி அதே மாதிரி மனோரத முத்திரை. இந்த இருக்கு மனோரத முத்திரை, இந்த இருக்குல்ல முதல் சுண்டல் இந்த இது ஆள்காட்டி வரல மட்டும் இப்படி காட்டணும். இந்த எல்லாத்தையும் மடக்கி இந்த இருக்குல்ல, இந்த இருக்குல்ல எல்லாத்தையும் மடக்கி இதையும் மடக்கணும். இப்படி வச்சு சாமி காட்டணும் மனோரதம். சரிதானே, இங்கிட்ட வந்து உட்காந்துக்கணும். சாமி பூஜை பண்ணும்போது சார் அந்த தத்துவத்திரையை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமிக்கு ஆசனம் பாத்தியம் அறிக்கை இது பாத்தியம் ஆசனம் அறிக்கையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு இப்படி வச்சு இந்த கையை தூக்கக்கூடாது, மடக்கணும். மடக்கி சாமிக்கு காமிக்கணும். மனோரத முத்திரை காமிக்கணும். மனோரத முத்திரை காமிச்சிட்டு இப்ப லயாங்கம் நம்ம போறோம். லயாங்க பூஜை பண்ணணும். கஷ்டமா இருக்கிற மாதிரியே தெரியும், ஆனா ரொம்ப ஈஸி லயாங்கம். அவ்வளவுதான் மீதான் அதெல்லாம் கிடையாது. லயாங்கம் என்னன்னா பஞ்சபிரம்ம சடங்குகளாகி இப்போ ஒரு 5 முத்திரை வரப்போகுது. இப்ப சாமிக்கு 5 முத்திரை காமிக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து அந்த தத்துவத்திரையை அர்ச்சனை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் 11 மந்திரங்கள் சொல்லி அந்த தானங்கள்ல அர்ச்சனை பண்ணணும் சாமிக்கு. 11 மந்திரம் ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஓம் ஈசான முத்தி நம்ம, ஓம் தத்புருஷோத்தராய நம்ம, ஓம் அகோரேதாய நம்ம, ஓம் அவதேவியாய நம்ம, சத்யோஜாத முத்தி நம்ம. சப்போஸ் பூ இல்லைன்னா அரிசி எடுத்து அரிசி வச்சிருப்பீங்களா, வச்சிருப்பீங்களா அரிசி, அதை எடுத்து அர்ச்சனை பண்ணணும். சரிதானே, இல்லாத பட்சத்துக்கு பூ உங்களுக்கு நிறைய இருந்து நீ வாட்டு சாமிக்கு சாத்திக்கிட்டே இருக்க. பூ நிறைய தேவைப்படும் நமக்கு. 11 மந்திரங்களா அந்த தானங்களை அச்சிட்டு பஞ்சமுகங்களில் பஞ்சமுத்திரை கொடுக்க. ஃபர்ஸ்ட் என்ன முத்திரை, ஈசான முகத்துக்கு தேனு முத்திரை. ஈசான உச்சி முகத்துல இப்படி உச்சியில இப்படி தேனு முத்திரை காமிக்கணும். சரியா, இங்கிட்டு தத்புருஷ முகம் கிழக்க பார்க்க இருக்கிற முகத்துக்கு பத்ம முத்திரை. இந்த இருக்காங்க, இந்த இருக்கு பாருங்க சார், இதை பத்ம முத்திரை இப்படி சாமிக்கு இப்படி காமிக்கணும். பஞ்சமுத்திரை அது வேற, நான் சொல்றேன். பஞ்சமுத்திரை சொல்ல போறேன். இது அடுத்து வந்து அகோர முகத்துக்கு திரிசூல முத்திரை. இந்த இருக்குல்ல திரிசூலம் தெரியுதா, திரிசூலம் தெரியுதா சார்? இங்க திரும்ப வேண்டாம், பூரா புண்ணா இருக்கு கை பூரா. சார் திரிசூல முத்திரை தெரியுதா, திரிசூலம் தெரியுதா? இந்த முத்திரை எங்க கொடுக்கணும், இந்த பக்கம் ஈசான தத்புருஷம் அகோர முகத்துக்கு. வாமதேவ முகத்துக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா மகாமுத்திரை. இந்த இருக்குல்ல, இந்த இருக்குல்ல சார் மகாமுத்திரை. இதை மட்டும் மகாமுத்திரை இந்த செய்யறதுக்காக. பின்னாடி இருக்கிறது பஞ்ச, நீங்க சொன்ன பஞ்சமுத்திரை. ஆமா, இந்த இருக்கு. அவ்வளவுதான். இந்த 2 விரல், இங்க 2 விரல், நடுவில் இந்த 2 விரல் பஞ்சம். இந்த முத்திரை பின்னாடி இருக்க முகத்துக்கு இப்படி கொடுக்கணும். பார்த்தலாமா, ஈஸியா சார், ரொம்ப ஈஸி தான். இப்ப அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க நீங்க சொல்ல அதிகம் நாங்கள் பண்ணுவோம்ல, அந்நேரம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். சுத்தி எல்லாத்தையும் உட்கார சொல்லி கொடுத்துருவோம் சார். ஈஸி தான், எதுவுமே கஷ்டம்னு நினைச்சாதான் கஷ்டம். ஈஸி. சிவபெருமானை நினைச்சாச்சு நான் எல்லாம் தானா வந்துட போகுது. சாமி நினைச்சாச்சு பெருமானே நீ சொல்லிக் கொடுயா அப்படின்னா கொண்டு சொல்லி கொடுத்தக்கூடாது. பெரிய விஷயம் இல்லை என்னச்சா சாமி. அப்படி வாமதேவ முத்திரை மகாமுத்திரை சத்யோஜாத முகத்துக்கு சிறுக்கு முத்திரை, அதுக்கு பேரு சிறுக்கு முத்திரை. சத்யோஜாத சிறுக்கு முத்திரை அது வந்து பஞ்சமி முத்திரை வேற, சிறுக்கு முத்திரை இந்த வடி கொடுத்து அடுத்து 2வது ஆவரணம். இந்த சிவலிங்கத்திலே ஆவரணங்கள் வரிசையா இருக்கு சார். ஏங்க ஒவ்வொரு சுத்துலையும் ஒவ்வொரு சுத்தா இருக்கு. அந்த ஒவ்வொரு சுத்துலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளா இருப்பாங்க. அவங்கள பூரா நம்ம பூசிக்கணும். ஒவ்வொரு ஆவரணத்திலையும், அதான் லயங்கம்னு பேரு. ஒவ்வொரு ஆவரணத்திலையும் 2வது ஆவரணத்துல பூசிக்கும் போது கிழக்கு முதல் 8 திக்கிலும்
கிழக்கு முதல் 8 திக்கும் அட்டதிக்கு பாடல்கள் சுத்தி இருக்கிறதாக பாவிச்சு அவங்கள நாம என்ன பண்ணணும், மந்திரம் சொல்லணும். ஓம் அனந்தாய நம. அந்த அட்டதிக்கு பாடலுக்கு சரியா சுத்தி அவங்க இருக்காங்கல்ல சொல்லி ஓம் சூக்குமாய நம. ஓம் சிவோத்மாய. இது எல்லா இடத்துலயும் வரும் சார். இந்த மந்திரம் இந்த மந்திரத்தையும் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். ஓம் ஏக நேத்ராய நம. எழுதிக்கோங்க சார். போயிருக்கா எழுதியா. ஓம் ஏக ருத்ராய நம. ஓம் ஓத்திரி மூர்த்தனே நம. ஓம் ஸ்ரீகண்டனே. ஓம் ஸ்ரீகண்டிய நம. கண்டாயனம். எத்தனை 2 4 6 8 இருக்கா. அந்த அட்டத்துக்கு வாழ்வு சுத்தி வாங்க சார். அட்டத்துக்கு வாழ்வு சுத்தி இருப்பதா சொல்லி அந்த 8 மந்திரத்தை சொல்லணும். ஓம் அனந்தாய நம, ஓம் சூக்மாய நம, ஓம் சிவோத்மாய நம, ஓம் ஏக நேத்ராய நம, ஓம் ஏக ருத்ராய நம, ஓம் திரிமூர்த்திய நம, ஓம் ஸ்ரீகண்டாய நம, ஓம் சிகண்டாய நம. இந்த 8 மந்திரத்தை சொல்லி 2வது ஆபரணத்துல இந்த 8 அட்டதிக்கு பாடல்கள் இருக்க மாதிரி பாவித்து 8 திக்கிலும் அட்டதிக்கு பாடல் கிடையாது. அட்டதிக்கு பாடல்னா இந்திராய தேவமா 8 திக்கிலும் சாமிக்கு நேர கிழக்க இருந்து 8 திக்கிலும் இந்த 8 பேரை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணணும். இதுக்கு போனதுல கூட நம்ம பார்த்தோம். அவங்க அட்ட வித்தேஸ்வரர்கள். அப்ப 2வது ஆபரணத்தை யார் இருக்கா, இந்த அட்ட வித்தேஸ்வரர்கள் 2வது ஆபரணத்தில் இருப்பார்கள். அவர்களை நாம இந்த மந்திரத்தை சொல்லி நாம அர்ச்சனை என்று அர்ச்சித்து 3வது ஆபரணத்தில் பூசிக்கும்படி கண்டத்தில் கிழக்கு சாமிக்கு நேர கிழக்கு இதா இருக்கு. முதல் நேர கிழக்கு கிழக்கு பார்க்க இங்க என்ன இது இது 2வது ஆவரணம் முடிச்சு அடுத்து 3வது ஆவரணத்துல 3வது ஆவரணத்துல யாருப்பா, ஓம் நந்தினே நம. நந்தினே நம. ஓம் மகாகாலாய நம. காலாய நம. ஓம் மகாகாலாய. ஓம் பிருங்கனே நம. ஓம் கணபதியே நம. ஓம் இடவாய நம. ஓம் கந்தாய நம. ஓம் தேவியே நம. ஓம் சண்டாய நம. என்று அச்சிக்கணும். 2 4 6 8 இங்கிட்டு 8 பேர். அடுத்து 3வது ஆவரணத்துல 8 பேர். முதல்ல 2வது ஆவரணத்துல மேல முதல் இதுல சுவாமி இருக்காரு. 2வது ஆவரணத்துல அட்ட வித்தேஸ்வரர்கள் இருக்காங்க. அட்ட வித்தேஸ்வரர் 3வது இதுல இந்த 8 பேர் இருக்காங்க என்று அவங்கள அர்ச்சிக்கணும். அந்த மந்திரத்தை சொல்லி 2வது ஆவரணத்தில் இவங்க இருக்காங்க சொல்லி ஓம் ஏக ஓம் அனந்தாய நம, ஓம் சூப்பாய நம, ஓம் சிவாத்மாய நம, ஓம் ஏக நத்ராய நம, ஓம் ஏக ருத்ராய நம, ஓம் திரிபுரத்திரை நம, ஓம் ஸ்ரீகண்டாய நம, ஓம் சிகண்டாய நம அப்படின்னு சொல்லி அர்ச்சிச்சு 3வது ஆவரணத்தில் அவங்க இருக்காங்க சொல்லி தூவதியை காட்டி அவங்களுக்கு ஓம் நந்தினே நம, ஓம் மகாகாலே நம, ஓம் பிருங்கினே நம, ஓம் கணபதியே நம, ஓம் இடவாய நம, ஓம் கந்தாய நம, ஓம் தேவியே நம, ஓம் கண்டாய நம, சண்டாய நம அப்படின்னு சொல்லி சாமிக்கு இது அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இதுல பஞ்சமுத்திரெல்லாம் கொடுத்து ஒரு இது கொடுத்து அப்புறம் ஒவ்வொரு சுத்துலையும் ஒரு 2வது பிரகாரம் 3வது பிரகாரம் சொல்றோம்ல. அப்படி 2வது பிரகாரத்துல இந்த 8 பேர் இருப்பாங்க. அவங்கள சொல்லி அர்ச்சனை பண்ணணும்.
மூன்றாவது பிரகாரத்துல இவங்க 8 பேர் இருப்பாங்க. இவங்கள சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணணும். அடுத்து நான்காவது மேல இருந்து அப்படி வரிசையா வரும் ஒண்ணா மேல இருந்து என்று அர்ச்சிக்கணும். அடுத்து வந்து நான்காவது பூசி கீழ்பாணி வட்டத்தில் கிழக்கு முதல் 8 தீக்கிரம். கீழ்பாணி வட்டத்தில் இது வந்து கீழ் 4வது வந்து கீழே இருக்கு. கீழ்பாணி வட்டத்தில் கீழே உள்ள ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அங்க வந்து கிழக்கு முதல் 8 தீக்கிரம் அட்டத்திக்கு பாலர் இருக்கு. இங்கதான் 4வது ஆவரணத்துலதான் அட்டத்திக்கு பாலர் இருக்கு. அட்டத்திக்கு பாலர் யாருக்கு தெரியுங்களா? அட்டத்திக்கு பாலர் யாரு? இந்திரதேவன், அக்னிதேவன், யமதேவன், நெருதேவன், வர்ணதேவன், வாயுதேவன், குபேரதேவன், ஈசானன். 8 திக்கும் அட்டத்திக்கும். நீங்க ஞாபகம் திரு அண்ணாமலையை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். முதல் லிங்கம் என்னதுங்க? இந்திரலிங்கம். நேர சாமி நேர கிழக்க இருப்பாரா, சாமிக்கு நேர கிழக்க இருப்பாரு. அவர் தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது எங்க போவோம்? அக்னிமலைக்கு போய் அக்னி தேவாயனம், அடுத்து ஈசான தேவாயனம், இப்படி வரிசையா வரும். இந்திரதேவன், அக்னிதேவன், யமதேவன், நிருதேவன், வர்ணதேவன், வாயுதேவன், குபேரதேவன். எது நம்ம அனுசரணம் பண்ணும்போது அனதிக்கு பாவ சொல்லி ஓம் பார்வதி சமயத்தை பரமேஸ்வராய நம்ம சொல்லி விழுந்து கூடுவோம் கடைசியா. அதுதானே? ஆமா. அட்டத்துக்கு பல சுத்தி விழுந்து கும்பிட்டு ஓம் பார்வதி சமயத்தை பரமேஸ்வராய நம்ம அப்படி சொல்லி முடிப்போம். சரி, வெந்நீர் இருக்கா பாருங்க. வெந்நீர் இருக்கா இல்லையா? இவங்கள்ட்ட கேட்டா கூட கொடுப்பாங்க. அடுத்து அட்டத்திக்கு பாலர்கள் புசிக்கணும். அடுத்து ஈசானத்தில் ஓம் பிரம்மனே நம. அதாவது அட்டத்திக்கு பாலர்கள் இருக்காங்க, அட்டத்திக்கு பாலர்கள் பூசிட்டு ஈசானத்தில் ஓம் பிரம்மனே நம. ஈசானத்துக்கு வந்து கிழக்குல ஓம் பிரம்மனே நம கொடுங்க. இருக்கா? நல்லது, நல்லதா போச்சு. சரிங்க சார். ஆமா. ஈசான திசையில ஓம் பிரம்மனே நம. நிறுதியில் ஓம் விஷ்ணுவே நம. நிறுதி. ஆமா. இப்ப ஈசான மேல உச்சியில அதுக்கு நேரா ஓம் நிறுதி மூலை. அவன் இங்கிட்டு நீ சொன்ன மாதிரி ஈசானா நிறுதி ஆப்போசிட். சரி, கரெக்ட். அடுத்து வந்து இந்த 2 இடத்துல மட்டும் பூசிச்சுட்டு அரிச்சிட்டு 5வது ஆவரணம் பூசிக்கும்படி. 5வது ஆவரணத்துல ஓம் வஜ்ராய நம. இந்த 2 பேரை மட்டும் பூசிக்கணும் சார். ஓம் பிரம்மணி நம. நிறுதி வந்து ஓம் அட்டத்திக்கு பால சொல்லிட்டு ஈசானத்துல வந்து ஓம் பிரம்மணி நம, நிறுதியில வந்து ஓம் விஸ்வே நம சொல்லி முடிச்சு. அதே படிச்சு. அடுத்து 5வது ஆவரணம் ஓம் வஜ்ராய நம. ஓம் சக்தியே நம. ஓம் தெண்டாய நம. அதில் வருதா சார்? உங்க இதில் வருதா? சரி. ஓம் தெண்டாய நம. அடுத்து வந்து ஓம் கட்காய நம. ஓம் பாசாய நம. ஓம் அங்குசாய நம.
ஓம் சக்கராய நம. நம்ம எதையோ உட்காந்து வேஸ்டா பொழுது கழிக்கிறோம்ல, அந்த நேரத்தில் இந்த மந்திரங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப டக்கு டக்கு சக்தி அர்ச்சனையா இங்க, ஆதார சக்தி அர்ச்சனை இங்க, ரெண்டாவது ஆவணத்தில் இவங்களுக்கு, மூணாவது ஆவணத்தில் இவங்களுக்கு, நாலாவது ஆவணத்தில் இவங்களுக்கு, இப்படி ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிட்டோம்னா போதும், அவ்வளோதான். கிருஷ்ணா வஜ்ராய நம, சக்திய நம, தண்டாய நம, கட்காய நம, இது பாசாய நம, அங்குசாய நம, சக்கராய நம. அடுத்து ஓம் கதாய நம. ஓம் சூலாய நம. ஓம் துசாய நம. அவ்வளோதான். 2, 4, 6, 8, 10 இருக்கு சார். 10 பேர், 10 மந்திரம். எங்க 5வது ஆவரணத்தில் 10 பேர் அந்த மந்திரத்தை சொல்லி வச்சுக்கணும். அடுத்து இந்த 5 ஆவணம் தான் சார். 5 ஆவணத்தை சொல்லி முடிச்சுட்டு இப்ப சாமி கிட்ட விண்ணப்பம் பண்ணணும். நீங்க என்ன கேட்க போறீங்க? இஷ்ட காவியங்களை விண்ணப்பம் செய்து கொண்டு போவாங்க பூசிக்கணும். லயாங்கம் பூசித்து, இதுக்கு பேர் லயாங்கம் பேரு. இந்த 5 ஆவணத்துல யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி அர்ச்சனை பண்றதுக்கு பேர் லயாங்கம் பேரு. இப்ப நீங்க சாமி கிட்ட விண்ணப்பம் பண்ணணும். சாமி கிட்ட நீங்க என்ன கேட்பீங்க? சிவர் மட்டும் என்ன கேட்பீங்க? எதையுமே கேட்கக்கூடாது. இந்த பாட்டை பிரார்த்தனை பத்தில நமக்காகவே பாடி வச்சிருக்காரு மாணிக்காசன். பிரார்த்தனை பட்ட 10 பாட்டை பாடிச்சிட வேண்டியது. இந்த பாட்டை சொல்றாருல, அன்பரின் அந்தமின்றி அகம்நகவும் புறமே கடந்து புலைநாயன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் மெய் அன்பு. பேரா ஒளியா பிரிவி இல்லா மறவா நினையா அளவி இல்லா மாலா இன்பம் ஆகிறது அறவே பெற்றார் என் அன்பர் அந்தமின்றி அகம் நகவும் புறமே கிடந்து புலைநாயன் புலம்புகின்றேன் உடையானே. என்ன வேணும்? பெறவே வேண்டும். என்னது? மெய்யன்பு. பேரா ஒளி. அந்த இதை சொல்றாரு, 7 வகையா சொல்றாரு. அந்த பேரின்பத்தை சொல்றாரு. அது எப்படி இருக்குமா? அந்த அன்பு பேரா ஒளியா மறவா நினையா அளவு இல்லா மாலா இன்ப மா கடலே. எப்படி சொல்றாரு? இந்த பேரின்பத்து அப்படி இருக்குமா சாமியுடைய அந்த இன்பம் வந்து பேராம இருக்கும், பேராம இருக்கும். பேரா ஒளியா பிரிவில்லா மறவா நிலையா அளவில்லா மாலா இன்ப மாக்கடலே. பேர்பட்ட பேரணத்தை சாமி கொடுப்பாரு. நாம எப்படி இருக்கணும்? உண்மையான மெய்யன்பு வச்சோம்னா அந்த அன்பு வந்து அப்படி இருக்குமா. பேராம இருக்கும், ஒளியாம இருக்கும், பெயராம இருக்கும், பேரா ஒளியா பிரிவில்லாம இருக்கும். அந்த மாதிரி நாம இறைவன் மேல அனுபவிக்கணும். பிரிவில்லா மறவா நினையா அளவில்லா மாலா இன்ப மாக்கடலே அப்படின்னு மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? பேராமை வைக்க வேண்டும் பெருமானை. பேராம இருக்கணும் அந்த அன்பு அப்படிங்கிற. அப்புறம் என்ன சொல்றாரு? இளையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தை நின்று உருகத்தந்தொல்லியும் உடையானே அப்படிங்கிறாரு. வேற என்ன சொல்றாரு? நிறைய பாட்டுல அன்பு ஒன்றைதான் கேட்டிருப்பேன். வேற எதையுமே நீங்க திருவாசகத்துல நீங்க எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா அன்பு ஒன்றுதான் இருக்கும். ஒரே ஒரு பாட்டு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பாடியிருப்பாரு மாணிக்காச பெருமான். என்ன சொல்லுங்க? யாத்திரை பத்தி. அதுல அன்பு சொல்ல மாட்டாரு. அடியார்ல கிளம்ப தயாரா இருங்க, சிவலோகம் தயாரா இருக்கு, நமக்காகவே அடியார்கள் வருவாங்கன்னு சிவபெருமான் கதவை திறந்தே வைத்திருக்கார். திறந்த போதே நெகிழும் அடியார் முன் சென்று நாம் நெஞ்ச முறுக்கி நிற்போமே. சிவலோகத்தை நம்ம செடிசேர் உடலை நீக்கி சிவலோகத்தை நம்ம வைப்பான். ஒடிசேர் வேணி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கு அப்படிங்கிறாரு மாணிக்காசன். அப்போ அங்க போறதுக்கு நாம என்ன செய்யணும்? சிவபெருமான் கதவை திறந்து வச்சிருந்தா நம்ம போகணுமா வேண்டாமா? இல்லைங்க, நான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், நான் பேரன் பேத்தியெல்லாம் பார்த்துட்டு வரேங்கனால சிவபெருமான் ஓகே. எப்போ வந்தாலும் அவர் ஓகே தான். நீ என்ன பார்த்துட்டீங்க பண்ணாலும் அவர் ஓகே தான். கொஞ்சம் உரைப்பு இருந்தால் எடுத்த பிறகுலே போயிடலாம். இல்லை நான் எல்லாத்தையும் சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்துட்டு நான் பிறவியெல்லாம் எடுத்துட்டு பாராமறனாலும் சிவபெருமான் ஓகே தான். பக்குவம் அடைகிற வரைக்கும் பிறவி வந்து கொண்டே தான் இருக்கும். இல்ல இல்ல, பக்குவம் ஆயிடுச்சுன்னா சாமி திருவடிக்கு போயிடுவோம் சார். பக்குவம் ஆகலைன்னா அதுக்குரிய நீ என்ன செய்ய வினைப்பயன் செஞ்சிருக்கீங்களோ அந்த வினைப்பயனுக்கு தகுந்த மாதிரி உலகத்தை போய் அடையும். ரெண்டாவது, நீங்க சிவபுண்ணியம் நிறைய பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் சாமி இந்த மண்ணுலகத்துல பிறக்க வச்சு மனித பிறவி கொடுத்து சிவபூஜை பண்ண வைப்பாரு.
சிவபூஜை பண்றவங்க கவலையே பட வேண்டாம். அடுத்த பிறவி பிறவி வந்தாலும் சிவபூஜை பண்ற மாதிரி சாமி கொடுத்துருவாரு. சிவபூஜைக்கு அவ்வளவு சிறப்பு விட்டு அது மாதிரி நம்ம சிவகைங்கரி யாரு செஞ்சாலும் சரி, எதுல விட்டோமோ அதுல இருந்து தொடரும். இப்ப சமயதீச்சோட ஒரு உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பிறகு வேகமா சமயதீச்சை எடுத்து சிவபூஜைக்கு வந்துடும் அந்த உயிர். எதுல விட்டோமோ விட்டதுல இருந்து தொடரும். மற்றவங்க உலகம் எப்படின்னா எங்க போய் முடிச்சாலும் சரி மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும். உலக மக்கள் மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு பிறவி எடுத்து 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 வரணும். என்னைக்கு சுவாமியை உணர்ந்து வழிபாடு பண்ணி எதுல முடிக்குதோ முடிச்சதுல இருந்து தொடரும். நமக்கு அப்படி கிடையாது. நம்ம எதுல இன்னைக்கு சிவபூஜையோட உயிர் பேசின்னு வச்சுக்கோங்க, அடுத்த பிறகுல சாமி இன்னும் பக்கம் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு குடியில போய் பிறக்க வச்சு எடுத்துமே சமய தீட்சை விசேட தீட்சைலாம் எடுத்து டக்குன்னு வேகம் வந்து. அதான் நமக்கும் தீட்சை எடுத்தவங்களுக்கும் தீட்சை எடுக்காதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிறகு, அதாவது பக்குவம் உடனே வந்துட்டு அந்த உயிருக்கு படிமுறையில தான் அறியும். சோபான முறைன்னு பேர் அதுக்கு. சோபான முறையில தான் அறியும். எடுத்துமே ஆயிடுச்சுன்னா தான் நம்ம இங்கே இவ்வளவு தூரம் பிறகு எடுத்து வர வேண்டிய அவசியமே இல்லை. சாமி உடம்பு கொடுத்ததுமே நம்ம போயிருக்கணும். உடம்பு கொடுத்ததுமே அப்படி போன உயிர்களும் உண்டு, சுவாமிகிட்ட போனதும் உண்டு. சிவருமான் தான் வேணும்னு சொல்லி போன உயிர் உண்டு. நாமெல்லாம் இதுக்கு அடிமையாயிட்டோம். எதுக்கு? உலகத்துக்கு அடிமையாகி நம்ம பிறகு எடுத்து வந்துகிட்டே இருக்கோம். அப்படி சொல்லக்கூடாது. நாயன்மார்கள் தீட்சை எடுக்கணும்னு சொல்லக்கூடாது சுவாமி. நம்ம இதுல குற்றம் வந்துடும். சரி, அதுல தெரியாம ஏன்னா நம்ம அவங்க எல்லாத்துக்குமே குரு உண்டு சார். குரு இல்லாம திருவருள் அடைய முடியாது. இப்ப அப்பசாமிகளுக்கு குருன்னு சொல்றாங்க. அவங்க அக்கா திரௌபதி அம்மையார் குரு, ஞானசம்பந்த பெருமான் அவருக்கு குரு, என் குரு ராயன்னு சொல்லி வச்சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குருநாதர் இருப்பாங்க. குருநாதர் இல்லாம நாம என்ன செய்ய முடியாது, திருவருளை அடையவே முடியாது. சிவபெருமானே சொன்னது குரு இல்லாம எது போல அப்படின்னா, இப்ப இரும்ப நீங்க தண்ணியில போட்டா முங்கமா முங்காதான்? இரும்பு போட்டா முங்கிரும். இரும்பு போட்டா முங்கிரும். சரி, ஒரு கட்டையை வச்சு அதுக்கு மேல இரும்பு வைங்க, முங்காது. மிதக்குமா? கட்டை மிதந்து என்ன செய்யும்? கரை போய் அடையும். அந்த கட்டை போல் உதவுபவர் தான் குருநாதர். அந்த இரும்பு தான் நாம முங்கிடுவோம். குருவர் இல்லாம நாம கரையை போய் அடைய முடியாது. நம்மளை கூட்டு போய் விடுறது யாரு? குருநாதர். அதான் குருவர் இல்லாம திருவருளை அடைய முடியாது. அதனாலதான் காசியில இறந்த உயிர்களுக்கெல்லாம் சிவபெருமான் உபதேசம் பண்ணி, சிவபெருமானே குருவா உபதேசம் பண்ணி தான் மோட்சத்தை கொடுக்குறாரு. ஒருவராதென்று தன் எல்லை வட்டத்திற்குள் உற்று இருந்து இறந்தவருக்கு உமை இலைப்பாற்றி உம்பர்கோன் விஸ்வபதி ஒருவள செவியினால் தாரக பிரம்மத்தை உபதேசமாய் அருளையும் ஈரட்டு வடிவு தரும் காசி மாநகர் அப்படின்னு பாட்டுல இருக்கு. இறந்த ஆன்மாக்களை சுவாமி அம்பாள் மடியில கிடத்தி அதை இலைப்பாற்றி அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்களாம், சிவபெருமன் வலது செவியில உபதேசம் பண்ணி தான் மோட்சம் கொடுக்குறாரு. அப்ப மந்திர உபதேசம் எவ்வளவு முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. மன்னா என்னை ஒரு வார்த்தையில் படுத்து மாணிக்காசன் என்னை ஒரு வார்த்தை சொல்லி என்னை சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, அடிட் பண்ணிட்டாரு. நீ அது சொன்னாரு, நானே ஒரு தவம் செய்தேன். தந்ததுனால அவர் என்ன பண்ணாரா, சிவாய நம அப்படின்னு கொடுத்தாராம். சிவபெருமான் எப்படி சொல்றாரு, அவர் தவம் செஞ்சதுனால சிவம் வந்தது. தவம் செய்யலன்னா வருமா? யோசிச்சு பாருங்க. தவம் செஞ்சாதான் சிவம் வரும். இல்ல அது ரெண்டாவது, இந்த உடம்புல சிவம் இருந்தா தான் இதுக்கு மதிப்பு. சிவம் வெளியில போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது சவம் ஆயிரும். எல்லாத்துலயும் சிவம் கலக்காம எதுவுமே இந்த உயிரானது தன்னிச்சு இயங்கவே முடியாது. எல்லாத்துலயும் சாமி கலந்திருந்தா தான் இது உணர முடியும். உணத்தில் உணர்வேன் உணத்தாயில் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன் உணர்த்தி என்னுள் பூண்ட மலமாயை கண்மும் போக்கி சிவானந்தத்து ஆண்டல்வை சொக்கநாத அப்படிங்கிறாரு குருஞான சம்பந்தர். எல்லாத்துலயுமே சாமி என்ன செய்யணும், நம்ம கூட இருந்தா தான் நம்ம எதையுமே அறிய முடியும். இப்படி இறந்த ஆன்மாக்களுக்கு கூட அங்க மோட்சன்னு சாமி அந்த நூல் சொல்லுது. அங்க இறந்த ஆன்மாக்களுக்கு முக்தின்னு சொல்லுது. அப்ப சாமி என்ன பண்றாரு, சிவபெருமானே குருவாக இருந்து அந்த உயிருக்கு உபதேசம் செய்து அதுக்கப்புறம் மோட்சத்தை கொடுக்கின்றார். அதனாலதான் குரு இல்லாம எதுவுமே நம்ம திருவருளை அடைய முடியாது. அப்ப 5 பிரகாரத்திலையும் 5 வரையும் நம்ம அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் போகாங்க. இஷ்டகாமி என்னது, நாம என்ன சாமி கிட்ட விண்ணப்பம் செய்யறோமோ அந்த விண்ணப்பத்தை சொல்லி சாமிக்கு ஒரு அர்ச்சனை செய்து இப்ப நாம போகாங்கத்துக்கு உள்ள போறோம். இந்த 8 அர்ச்சனை சொல்லி சாமிகிட்ட விண்ணப்பம் செய்து கொண்டு போகங்கம் பூசிக்க போறோம். சிவனுடைய ஈசானம் முதல் 5 திருமுடிகளிலும் ஓம் காம் ஈசான மூத்தினே நம, ஓம் காம் தத்புருஷ பக்தராய நம, இப்படி 5 முகத்துக்கும் 5 திருமுடிகளிலும் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு சாமியுடைய திருமுடியிலையும் ஓம் ஈசான மூர்த்தி நம, ஓம் தத்புருஷ பக்தராய நம, ஓம் அகோரேதாய நம, வாமதேவ விஞ்ஞான நம,
சத்யோஜாத மூர்த்தியே நம அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி ஓம் காம் ஈசான மூர்த்தியே நம, ஓம் காம் தத்புருஷவத்ராய நம, ஓம் காம் அகோர இருதாய நம, ஓம் காம் வாமதேவியாய நம, ஓம் காம் சத்யோஜாத மூர்த்தியே நம என்று அர்ச்சித்து அந்தந்த திருமுடிகளை அச்சித்து பின் ஈசானத்தில் ஓம் காம் நேத்து ஈசானத்துல மட்டும் ஓம் காம் நேத்ரோபிய நம அப்படின்னு சொல்லி சொன்னோம். என்ன செய்யணும்? அர்ச்சிக்கணும். மந்திரத்தை சொல்லி இது வந்து உத்தரவு கொடுக்கறது கிடையாது. இது வந்து அர்ச்சனை பண்றது. ஈசானத்துக்குள்ள ஓம் ஈசானம் தத்புருஷ ஒவ்வொரு முகம் இருக்கும்ல, முகத்துக்கு மேல திருமுடி இருக்கும்ல, அந்த திருமுடியில ஓம் ஈசானமுத்தி நம தத்புருஷ உத்தராயமா அகோர சத்யோஜாத மூர்த்தி சொல்லி சாமிக்கு 5 மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஓம் காம் நேத்ரோபிய நமன்னு சொல்லி அந்த கண்ணு இருக்கு பாருங்க, அந்த நேத்திரத்தையும் அக்னி திசையில் ஓம் காம் இருதாய நம வென்று, இதுக்கு அக்னி திசை கிழக்கு பார்த்து அக்னி திசை இந்த இருக்கு, இந்த திசையில அக்னி திசையில ஓம் காம் இருதாய நம வென்று, ஈசான திசையில் ஓம் காம் சிரசே நம என்று ஈசான திசையில. அடுத்து வந்து ஓம் காம் இருதாய நம, அக்னி திசையில் ஓம் காம் இருதாய நம, ஈசான திசையில் ஓம் காம் சிரசே நம. இது அக்னி மூலை, இது வந்து இது ஈசான மூலை. ஈசானம் ஈசான இங்க, அக்னி இங்க. இங்க ஓகே. ஈசான திசைன்னு தான் போட்டிருக்கு. அடுத்து ஈசான திசையில் ஓம் காம் சிரசே நம, ஈசான திசைய. அப்புறம் நிறுதியில ஓம் காம் சிகாய நம, இங்க இந்த சைடு தானே, இந்த சைடு. அடுத்து வந்து நிறுதியில் வந்து ஓம் காம் சிகாய நம, அந்த சிகை வாயு திசையில் ஓம் காம் கவசாய நம என்று சர்வாங்கங்களில் நின்று பிரகாசம் பொருந்தியிருக்கின்ற கவசத்தையும் அர்ச்சித்து கிழக்கு முதல் 4 திசைகளிலும் ஓம் காம் அஸ்திராய நம என்று வாமபாகமாக அத்திரத்தை அர்ச்சித்து அர்க்கியம் கொடுக்க வேண்டும். அடுத்து இந்த வாமதேவ பாகத்துல அர்ச்சித்து சாமிக்கு அர்க்கியம் ஆசமனும் அர்க்கியம் சொல்லிட்டாலே இந்த 3 இதுல இருந்து கொடுக்கணும் சார், இந்த 3ல இருந்து கொடுக்கணும் சரியா சாமிக்கு. அப்பப்ப இந்த புஷ்ப இதில் வச்சு பையங்களா எடுத்து 5 முகத்துக்கும் காட்டணும். அடுத்து அச்சித்து 4 திசைகளும் அஸ்திராயணம் என்று அச்சித்து அர்க்கியம் கொடுத்து ஈசானி 5 திருமுடிகளிலும் தேனு முத்திரை கொடுத்து, அடுத்துக்கப்புறம் என்ன செய்யணும்? சாமிக்கு 5 முகத்திலையும் தேனு முத்திரை கொடுக்கணும். தேனு முத்திரை 5 முகத்திலையும் கொடுத்துட்டு நமஸ்கார முத்திரை கொடுத்து ஈசான நமஸ்காரம்னா சாமியை நமஸ்காரம் பண்ணிக்கணும். சாமியை நமஸ்கார முத்திரை எப்படி பண்ணுவீங்க? வலது கை மேல இருக்கா? ரைட்டு. வலது கை மேல வச்சு வாங்க சார். ஈசானியான பிரம்மங்களும் இருதய அங்கங்களும் சிவனுடனே கூடினதாக பாவித்து ஏகபாவராக தியானித்தலாகிய ஏகத்துவம் செய்து புஷ்பாஞ்சலி திரையம் செய்து இப்படி செய்வதானால் இவையெல்லாம் செய்ததாக பாவித்து தோத்திரம் செய்து வேண்டிக் கொண்டு மனோன்மணி பூசையை செய்ய வேண்டும். சாமிக்கு இவ்வளவு செஞ்சு அர்ச்சனைலாம் பண்ணி எல்லா இடத்துலையும் சுற்றி 5 முகத்துல திருமுடிகளை சொல்லி 5 முகத்துக்கும் தேனு முத்திரை கொடுத்து 5 முகத்திலையும் அர்ச்சித்து ஒவ்வொரு திசையிலையும் உள்ள அவங்களுக்கு இது அர்ச்சனை பண்ணி என்ன ஒவ்வொரு ஆவரணங்களும் அர்ச்சனை பண்ணி, இதுக்கு பேர் தான் லயாங்கம் போகாங்கன்னு பேரு. லயங்கிறது பிரகாரத்தில் உள்ளவங்களுக்கு பண்றது. அதுக்கப்புறம் சாமிக்கு செய்யறது வந்து போகாங்கம். இஷ்டகாமி நம்ம என்ன வேண்டுமோ அதை வேண்டிக்கிட்டு அந்த போகாங்கத்துல வந்து அந்த 5 திருமுடிகளை அர்ச்சனை பண்ணி அப்புறம் அந்த 5 மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி ஓம் காம் ஈசானமூர்த்தி நம, ஓம் காம் தத்புருஷவத்ராய நம, ஓம் காம் அகோர இதாய நம, ஓம் காம் வாமதேவியாய நம, ஓம் காம் சத்யோஜாத மூர்த்திய நம அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒவ்வொரு திசையும் சொல்லி நிறுதியில என்ன இருக்கு, ஈசான திசையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஓம் ஏதாயனமோ, ஓம் சிரசாயனமோ, ஓம் சிகாயனமா, ஓம் கவசாயனமா, பின்னாடி இருக்கக்கூடியது ஓம் அஸ்திராயனமா அப்படின்னு அந்த சட்டங்க மந்திரத்தை சொல்லி சுத்தி அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் தோத்திரம் எல்லாம் பாடி சாமிக்கு எல்லாம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தோத்திரம் செய்து வேண்டிக் கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? சாமிக்கு ஒரு ஒரு பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் மனோன்மணி பூசை பண்ணணும். மனோன்மணி எங்க இருப்பாங்க? சிவலிங்கத்துக்கு எங்க இருப்பாங்க? சாமி பக்கத்துல இருப்பாங்களா? சாமி எங்க இருப்பாங்க? இங்க பின்னாடி இங்க இருப்பாங்க. சாமிக்கு பின்னாடி நித்தியநாதா பயமா இருக்கா இல்லையா?
அதுதானே மனநுனி. இப்ப சுவாமிக்கு வடமேற்கே, சாமி கிழக்க பார்க்க இருப்பாரு, வடமேற்கு இந்த சைடு, இங்க மேற்கு இந்த இருக்கு பின்னாடி, வடக்கு மேற்குனா இந்த பக்கம், சரிதானா? இங்க அம்பாள் இருக்காங்க. ஓம் மன இப்ப அம்பாள் எழுந்தல் பண்ண என்ன செய்யணும்? ஓம் மனோன்மணி ஆசனாய நம, மனோன்மணி ஆசனம் ஆசனாய நம, ஓம் மனோன்மணி மூர்த்தியே நம்ம. நம்ம முதல்ல மொத்தமா பார்த்தோம். ஆனா இப்ப வந்து ஒவ்வொன்னு தனித்தனியா அந்தந்த இது வரும்போது எழுந்தல் பண்ணணும். சார் அதை சுத்தி இருக்கும் போது அம்பாள் வந்து முதல்ல ஆவணம் பண்ணக்கூடாது. சுவாமிக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுதான் ஆவணம் பண்ணணும். மூர்த்தியே நம்ம, ஓம் மனோன்மணியே நம்ம. தம்பி சொல்லிட்டு போங்க தம்பி, கேட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. மனோன்மணியே நம்ம, மனோன்மணி ஆசராய நம்ம, மனோன்மணி மூர்த்தியே நம்ம, மனோன்மணியே நம்ம. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மனோன்மணி பூஜை வந்து ரொம்ப 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 முக்கியமான பூஜை. சாமி எப்படி பூசிக்கிறீங்களோ அதே போல அம்பாளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டாவது அம்பாளுக்கு வந்து இந்த முதல் பாத்திரத்துல இருந்து கொடுக்கணும். ரெண்டாவது மனோன்மணி என்ன அப்படின்னா, நமக்கு அம்பாள் வந்து யாரு? அம்பாள் யாரு? வாசிங்க. சிவ அம்பாள் வந்து சிவஞானம். சாமி சாமி சிவம். நம்மளை யாரு கொண்டு போய் சேர்ப்பா? நம்மள அம்பாள் தான் கொண்டு போய் சிவன் மட்டும் சேர்ப்பாங்க. அதனால மனோன்மணி பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிவஞானத்தை பெற்றுக்கொண்டுதான் சிவபுத்தை பெற முடியும். சிவஞானம் இல்லாம சிவத்தை பெற முடியாது. இப்ப சிதம்பரம் போனா யாரு இருக்கான்? நடராஜர் எந்த காலில் ஆடுறாரு? இடது பாதத்தில் ஆடுறா, வலது பாதத்தில் ஆடுறாரா? பொன்னம்பலம். பொன்னம்பலத்தை எப்படி ஆடுறாரு? இடது பாதம். இடது பாதம் என்ன சார்? இடது பாதம் யாரு பாதம்? அம்பாள் பாதம். அம்பாள் யாரு? சிவஞானம். அப்ப சிதம்பரம் தரிசனம் பண்ணதான் என்ன உண்டாகும்? மதுரையில இருக்கக்கூடிய பெருமான், மதுரையில என்ன சபை? வெள்ளிய சபை. வெள்ளிய சபை சரியா? அங்க சாமி என்ன பார்த்து ஆடுறாரு? வலது பாதம். அங்க யாரு இருக்கா? சாமி. அது இங்க வந்து சிவஞானம், இங்க வந்து சாமி சிவம். இப்ப இடது பாதத்தை தரிசனம் பண்ணா சிவஞானம் உண்டாகும். அதே இது மதுரைக்கு வந்தா இங்க என்ன கிடைக்கும்? தன்னையே சிவபெருமான் கொடுத்துருவாராம். தன்னையே கொடுத்துருவாராம் சாமி. எங்க மதுரையில. அதுக்கு முன்னாடி எது வேணும்? சிவஞானம் இருந்தா தான் சிவத்தை பெற முடியும். பொன்னம்பலத்தை போய் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தரிசித்தால் முக்தி எது? சிதம்பரம். வாய்ப்பு கிடைக்கும் போது தரிசனம் பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா சாமி மோட்சத்தை கொடுப்பாரு. எங்க போய் தரிசனம் பண்ணா? சிதம்பரத்துல போய். இங்க போயாச்சுன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துடும்? சிவத்தை அடைகிறதுக்கு ஒரு நெறி வந்துடும். முட்டது உண்டு. நம்ம பெர்மிஷன் கேட்டு போயிடும். பெர்மிஷன் கேட்டு போயிடும். அடினுக்கு ரொம்ப நாள் ஆசை சிதம்பரத்தை போய் முற்றது பண்ணணும்னு. நம்ம அதுக்கு உண்டான இதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட ஐயத்தை கேட்டு செஞ்சு நம்ம போவோம். திருவள்ளுவர் கூட்டிக்கிட்டோம். சரிதானே சார்? அடினுக்கு பெரிய ஆசை அது. சிதம்பரத்துல பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில பெரிய ஒரு எல்லையே கடந்த மாதிரி. சரி, அதனால இது வந்து ரொம்ப முக்கியமானது அம்பாள் பூஜை. இப்ப நான் ஏற்கனவே ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன். இதுக்கு கவனிங்க. இப்ப ஒரு வீட்டுல ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் இருக்காங்க. சொற்பொழி கேட்டவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா கிட்ட அவங்களுக்கு 2 பையங்க. இந்த மூத்த பையன் வந்து அந்த அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பான், ரொம்ப அன்பா இருக்கான். அப்படி அன்பா இருந்தது அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த ஐயாட்ட போய் என்னங்க நம்ம மூத்த பையன் பேர்ல அந்த தில்லை நகர்ல ஒரு 10 லட்சம் வீடு இருக்குல்ல, அதை நம்ம மூத்த பையன் பேர்ல எழுதி வைங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுமா சொல்லாதா? எப்படி? அந்த அம்மா மேல அன்பா இருந்ததுனால அந்த அம்மா என்ன செய்வாங்க, நைஸா அந்த ஐயாட்ட போய் நம்ம மூத்த பையன் பேர்ல தில்லை நகர் இருக்கக்கூடிய வீடை எழுதி வைங்கன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அந்த ஓரத்துல ஒரு சென்ட் இருக்கு பாருங்க, அதை வேணா நம்ம இளைய பேருக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்ப அது போல நம்ம அம்பாளுடைய அனுக்கிரகம் இருந்தா சாமியை எளிமையாக செய்யலாம். ஆனா அம்பாளுடைய அனுக்கிரகம் ரொம்ப ரொம்ப நமக்கு திருவருள் இல்லாம எதுவுமே கிடையாது. நீ எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சாமி திருவருள், சிவபெருமான் திருவருள், சிவபெருமான் திருவருள் சொல்லிக்கிட்டே இருங்க. திருவருள்னா யாரு?
சக்தி சக்தியை சொல்லிக்கிட்டே இருங்க, சிவத்தை ஆட்டோமேட்டிக்கா போயிடும். எந்த செயல் செஞ்சாலும் சிவபெருமான் திருவருள் சிவன் எதுவும் ஆளை பார்க்க முடியல, உடம்பு முடியாச்சாச்சு, உடம்பு பார்த்துக்கோ சார். அப்ப இப்ப நீங்க ஒரு காலையில் நினைச்ச பெருமானே இன்னைக்கு எல்லாம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் உன்னுடைய திருவருளாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அன்னைக்கு பூரா யாரு பார்ப்பான்? சாமியுடைய திருவருளாகிய சக்தி நம்மை கொண்டு செலுத்தும். ஒவ்வொரு நிலையிலையும் அதுல நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் சக்தியை என்ன செஞ்சிடும்? அதை ஒரு வழி பண்ணிடும். தெரியாம ஒரு தீயது வந்தாலும் அதை புண்ணியமாக மாற்றிவிடும் சக்தி. உங்களுக்கு நீங்க செயல் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கனாலே என்ன உண்டாயிரும்? சக்தி வேலை செய்ய. நீங்க அப்படி சக்தியே இருந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. கடைசி என்ன வேணும்? சிவம் இருந்தா தான் எல்லாமே. இப்ப நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? 24 மணி நேரமும் ஓய்வு எடுப்பீங்களா? எடுக்கணும். சும்மா இருந்தா சிவம், இறந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா அதனால நம்ம பேசாம சிவனேன்னு கிடைக்க வேண்டியதானே அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்ப சிவனைன்னா என்ன அர்த்தம்? நிம்மதி நம்ம கிட்டதான். கடைசி முக்தி இன்பம் யாரு கொடுக்க முடியும்? சிவபெருமான். அம்பாள் கொண்டு போய் சாமிகிட்ட கொடுக்குற வேலை யாருக்கு இருக்கு? அம்பாளுக்கு. கடைசி நான் கிடைக்க சிவனேன்னுபாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? நான் கிடைக்க நான் நிம்மதியா சிவனேன்னு இருக்கேன், இதை ஏன்பா வம்புக்களுக்கு அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்க? அப்ப மன நிம்மதி யார்கிட்ட இருக்கு? சிவபெருமான். தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரியுது. வேற எந்த சாமியாலும் மனக்கவலையை போக்க முடியாது. சிவபெருமான் ஒருத்தர் தான் மனக்கவலையை போக்குவார். வேற யாராலும் என்ன செய்ய முடியாது? மனக்கவலையை போக்க முடியாது. தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு பண்ணவே முடியாது. அப்படி இந்த மனோன்மணி பூஜையில வந்து பாத்தீங்கன்னா ஆசனம் கொடுத்து சாமி அம்பாளை வந்து எழுந்தருள் பண்ணியாச்சு. அறிக்கையம் கொடுக்கணும். எங்க இருந்து கொடுக்கணும்? இந்த இடத்துல ரொம்ப கவனமா பார்க்கணும். பண்ணி அர்க்கியம் கொடுத்து அபிஷேகம் செய்து அர்க்கியம் புரோஜித்து கந்தம் புஷ்பம் அருகு அச்சிதை சாத்தி பூசித்து தூபதீபம் கொடுத்து பின்பு மனோமணி தாய் சுவாமிக்கு திரு படைத்ததாக நினைக்கணும். இப்ப இதே மாதிரி அம்பாளுக்கு வந்து என்ன செய்யணும்? இந்த முதல் பாத்திரத்துல இருந்து எடுத்து அம்பாளுக்கு கொடுப்பாங்க. கொடுத்து தூபதீபம் எல்லாம் காட்டி எழுந்தல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் முதல்ல நாம சாமிக்கு உணவு ஊட்டுறதுக்கு முன்னாடி அம்பாள் வந்து சிவபெருமானுக்கு உணவு ஊட்டுவதாக பாவிக்கணும். முதல்ல அம்பாள் தான் என்ன செய்யணும்? உணவு ஊட்டுறதா பாவிக்கணும். உடனே முதல்ல நான் எடுத்ததே நான் ஊட்டிடுறேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. இப்ப நம்ம அபிஷேகம் அலங்காரம் தான் பண்ணிக்கணும். நம்ம நிவேத்தியம் ஊட்டல, அபிஷேகம் பண்ணியாச்சு, அலங்காரம் பண்ணியாச்சு, சுத்தி இருக்க பிரகாரத்துக்கு எல்லாத்துக்கும் பூசிச்சாச்சு, ஆச்சாரம் பண்ணியாச்சு. இப்ப மனோமித்தாரி இழந்தல் பண்ணி அவங்கள அர்க்கியம் கொடுத்து கந்த புஷ்பம் கொடுத்து இப்ப அம்பாள் வந்து என்ன செய்ய? அவங்களுக்கு தூபதீபம் காட்டி அம்பாள் வந்து சாமிக்கு நைவேத்தியம் கொடுப்பதாக பாவிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் மனோன்மணிக்கு நம்ம ஊட்டணும். இப்ப சாமிக்கு நம்ம கொடுக்கணும். சாமி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மனோன்மணி தாய் சுவாமிக்கு திருஅமுது படைத்து நிவேதனம் பண்ணுகிறதாக பாவித்து சுவாமி நிவேதனம் கொண்டு அருளும்படி பஞ்சவர்க்க அன்னமான திருஅமுது பச்சடி முதலிய கறி நெய் கறி என்னது காய்கறி. அவன் நீ உடனே இப்படி நினைச்சிடக்கூடாது. அப்படி இல்லை, ஏன்னா அவ்வளோட அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதுதான் காய்கறி நெய் தயிர் பால் பழம் சர்க்கரை பொரியல் பானகம் இளநீர் பாயாசம் வடை முதலிய சொல்லவே அளவுக்கு ஏசுவா நாங்க இப்பதான் சாப்பிட்டு வரோம். மறுபடியும் பலகாரங்கள் என்னென்ன பலகாரம் வைக்கணுமோ வைக்கலாம். அடியாரம் நடிகங்கள்லாம் என்ன செய்வோம்னா அடியாரெல்லாம் எல்லாம் சிவ பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா எங்களுக்கு சமைக்க தெரியாது, அடியாரெல்லாம் சமைக்க தெரியாது. அந்த புளியோதரை பொடி இருக்கு பார்த்தீங்களா? புளியோதரை பொடி வத்த குழம்பு பொடி எல்லாத்தையும் வச்சு விரைவி சாமி முன்னாடி வச்சிருவோம். சாமி இந்தாங்க சாமி சாப்பிடுங்க சாமி அப்படின்னு. அப்புறம் என்ன செய்வோம்? பொங்கல் எங்களுக்கு வைக்க தெரியாது, மற்றவங்களுக்கு வைக்க தெரியும், அடியனுக்கு வைக்க தெரியாது. அடியன் ஒண்ணு சக்கரை வாங்குவேன், சக்கரை வாங்கி கொதிச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க, அரிசி வந்து உள்ள போட்டு இதான் பொங்கல். ஆமா அப்படிதான் சரி. இல்ல நமக்கு பொங்கல் எப்படி தெரியாது, சக்கரை போட்டா பொங்கல் ஓடா அப்படின்னு போட்டு அப்படியே சாமி பாடா படிச்சு எடுத்திருக்கேன் அடியெல்லாம். அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப அவசரமா வழிபாடு பண்ணும்போது அரிசியா இருக்கும் சோறு, மனம் ரொம்ப வருத்தமா இருக்கும். அதுக்கு தான் குக்கர் வாங்கிட்டேன். பேசாம குக்கர்ல வச்சு அது 2-3 விசில் அடிச்சாலுமே குழஞ்சிரும். அவன் 10 விசில் நல்லா அடிக்கட்டும், நல்லா சாமிக்கு குழைச்சு கொடுத்துரும் அப்படின்ட்டு குழைத்த 10 தான். எப்பவுமே சாமிக்கு எது கொடுத்தாலும் நம்ம குலைவா கொடுக்கணும், எது கொடுத்தாலும் உயர்வா கொடுக்கணும். ஒரு பழங்கள் வச்சாலும் சுத்தமா கொடுக்கணும், எது கொடுத்தாலும் சுத்தமா வச்சுதான் சாமிக்கு சாத்தம். கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கி மண்டு காதலின் ஆதனித்தலை அர்ச்சனை செய்து 2 விதத்தினாறு
சுவைத்திரத்தில் அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்வதற்கிறாங்க. அடியார்கள் எல்லாம் எப்படி நாம வரவேற்று நாம உபச்சாரம் செய்கின்றோமோ அதே போல சாமிக்கும் நம்ம சாமி வருவதாக பாவித்து எல்லா காரியங்களும் செஞ்சு அர்ச்சனை பண்ணி நித்தியோபதியெல்லாம் காட்டி நெய்வேத்தியம் கொடுக்கும்போது நம்ம அன்பு முழுவதும் அப்படியே பரிமாறணும். ரெண்டாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாமிக்கு எதை நம்ம உணவா கொடுக்குறோம்? சாமிக்கு எதை நம்ம உணவா கொடுக்குறோம்? ஆசனை கொடுக்குறீங்க. இப்ப அதையும் சொல்ல வரேன். சாமிக்கு நிவேதனம் கொடுக்குறோம். எது கொடுக்குறீங்க? எதை உணவா கொடுக்கீங்க? இரண்டா என்ன போட்டிருக்கு தெரியலையா? நம்மளுடைய தன்முனைப்பு இருக்கு பார்த்தீங்களா, தற்போதம், அதைத்தான் சாமிக்கு உணவா கொடுக்குறோம். யான் என்னதுங்க செருக்கு இருக்குல்ல, அதைத்தான் சாமிக்கு உணவா கொடுக்குறீங்க நீங்க. அது போகிறதுக்கு உணவு நெய்வேத்தியம் இருக்குல்ல, அதுக்கு எதை நீங்க உணவா கொடுக்குறீங்கன்னா தன்னுடைய தற்போதத்தை இறைவனுக்கு உணவா எடுத்து ஊற்றி இதனுடைய தற்போதம் போகட்டும் அப்படின்னு யான் எனதுங்கிற இப்படி சாமிக்கு ஊட்டும் போது நம்முடைய தன்முனைப்பானது யான் எனதுங்கிற செருக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிரும், நம்மளை விட்டு போகும். இல்லைன்னா போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. எதுக்காக உணவு ஊட்டுறோம், எதுக்காக தூங்குறதை காட்டுறோம், எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியங்கள் இருக்கு. எல்லா இடத்துலயும் எந்தெந்த இடத்துலலாம் எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு காரண காரியம் இருக்கு. இப்ப உணவு ஊட்டும் போது என்ன செய்யணும்? ரெண்டாவது, உணவு வைக்கும் போது சாமிக்கு எடுத்து வைக்கிறீங்களா, பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறீங்களா, அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும்னு சொன்னேன் முதல்ல. உணவுக்கு சாமிக்கு எடுத்து வைக்கும் போது ஓம் தத்புருஷ பக்தராய நம. பூவுக்கு என்ன சொன்னேன்? பூவுக்கு என்ன சொன்னோம்? பூவுக்கு வந்து ஓம் ஈசான முத்தி நம. பூவுக்கு வந்து ஓம் அடுத்து அன்னத்துக்கு சாமிக்கு அன்னம் கொடுக்கணும்னா நிறுத்தி விடுங்க. ஓம் தத்புருஷ பக்தராய நம. அந்த மந்திரம் சொல்லிதான் வச்சுதான் சாமி நிறுத்தி விட்டணும். ஏற்கனவே முதல் நம்ம சொன்னோம். இந்த இதுக்கு நீங்க எழுதி வச்சுப்பீங்க, எனக்கு பாத்துக்கோங்க. ஓம் தத்புருஷ பக்தராய நம. இதுக்கு தேனுமுத்திர காட்டிதான், தேனுமுத்திர காட்டிதான். அன்னத்துக்கு வந்து ஓம் தத்புருஷ பக்தராய நம. அடுத்து வந்து சாமிக்கு சந்திரன் வைக்கீங்கல்ல, அதுக்கு ஓம் அகோராய நம. ஓம் ஓம் அகோர இதாய நம. ஓம் அகோர இதாய நம. அடுத்து வந்து சந்திரனுக்கு அப்புறம் சாமிக்கு இது சாத்துவீங்கல்ல, சந்திரன் கிடையாது, சாமிக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சதா பட்டாடை சாத்துவீங்கல்ல, சாமிக்கு ஆடைக்கு தான் ஓம் அகோர இதாய நம. அடுத்து வந்து சாமிக்கு இது ஆபரணங்கள் சாத்துவீங்களா, மாலை, ருத்ராட்ச மாலை எல்லாம் சாத்தீங்கல்ல, ருத்ராட்ச மாலை, செயின், இதெல்லாம் ஆபரணங்களுக்கெல்லாம் ஓம் வாமதேவ நம. சந்தனம் வந்து கடைசி தான் சந்தனம் வைப்பீங்க. ஓம் சத்தியஜாதி முத்திய நம. ஓம் பாத்துக்கோங்க. இதுல இருக்கும் ஒண்ணு சார், இன்னொருக்க போய் அதுல போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதுல நம்ம இன்னொரு எல்லாம் தெளிவா ஒவ்வொன்றுக்கும் படம் போட்டு எந்தெந்த இடத்துல என்ன அர்ச்சனை எல்லாம் சுத்தி எல்லாம் உட்காந்துக்கிட்டு எல்லா அடியாரும் சுத்தி உட்காந்துக்கிட்டு எப்படி நம்ம சாமிய மகிழ்விக்கலாம், எப்படிலாம் பூசை பண்ணலாம் அப்படின்னு நம்ம எந்தெந்த இடத்துல எந்தெந்த மந்திரம் வருது எல்லாம் நோட் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு அந்தந்த இடத்துல பெருசா படம் போட்டு இந்த இடத்துல இந்த அர்ச்சனை, இந்த இடத்துல இந்த அர்ச்சனை இப்படின்னு எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு நல்லா சிவ பூஜை பண்ணணும். பூசையில குறைய வைக்க கூடாது. சாமி இப்படிலாம் பண்ணோம்னா சாமி மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். ஏன்னா சாமி தான் எழுதி வச்சிருக்காரு ஆகமத்துல, தன்னை இப்படிதான் பூசிக்க வேண்டும் என்று யார் எழுதி வச்சிருக்கா? சிவபெருமான் எழுதி வச்சிருக்காரு. அதனாலதான் ஆன சிவ பூசை பண்ணாய் அப்படின்னாரு. மனமே ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவ பூசை பண்ணாய். ஏன் ஆனன்னு ஒரு வார்த்தை போட்டாரு? வெறும் சிவ பூஜை பண்ணாயின்னு சொல்லலாம்ல. ஏன் ஆன சிவ பூஜைனா ஆகம முறைப்படி சிவ பூஜை செய்க அப்படின்னு அர்த்தம். ஆகமத்தின் முறைப்படி அப்படி பண்ணாதான் அது வந்து ஆச்சாரம் பண்ணாதான் அன்பு வரும். ஆச்சாரம் பண்ணாம அன்பு வராது. இப்ப ஆச்சாரத்தோட பண்ணவர் சிவகோசரியாரு, இவர் அன்பால பண்ணாரு. யாரு? கண்ணப்ப நாயனாரு. இவர் கரியெல்லாம் வச்சிருந்தாரு. அவரை அகற்றி விட்டுட்டு இவர் வந்து எப்பயும் போல நித்திய பூஜை பண்ணாரு. ஆனா அன்பு பூஜை நிறைவா இருந்துச்சு சாமிக்கு. ஆனா இப்ப அவருக்கு அன்பு வந்துருச்சு. முற்பிறவில அவர் என்னதான் இருந்தாரு? அர்ஜுனரா இருந்தாரு. அர்ஜுனரா இருக்கும்போது எப்படி பண்ணாரு?
ஆச்சாரத்தோடு சிவபூஜை செஞ்ச காரணத்தினால மறுபிறையில அன்பு பூசையாக மாறியது. ஆச்சாரம் வராம அன்பு வராது. ஏற்கனவே சொல்றது போல முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை ஆரூர் கேட்டால் பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கி தலைவந்தாளே என்று அப்பசாமிகள் சொல்வதற்கினங்க எது வரைக்கும் நமக்கு இந்த இது வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம நிலை நம்ம நாமமே மறக்கிற நிலைக்கு வரும்போது வரைக்கும் நமக்கு எது தேவை? இந்த ஆச்சாரங்களும் நமக்கு தேவை. கண்ணப்படாரு எல்லாத்தையும் மறந்துட்டாரு. தன் பேரே அவர் கேட்டா கூட தெரியாது. அந்த அளவுக்கு அவர் பேரே அவருக்கு ஞாபகம் இல்லை. குடும்பத்தேவர் சொன்னமே அன்பு செலுத்தி மேல போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேரை கேட்டா கூட அவர் தெரியாதுன்னு சொல்லுவாரு. ஏன்னா அன்பு போது யாருக்கு போயிடுச்சு? குடும்பத்தேவர் மேல போயிடுச்சு. நம்மளாம் சாமிகிட்ட போய் எதைக்கா சாப்பிட்டுருக்கோம் யாரு சாமின்னு கேட்டுருக்கோமா? அவரு கண்ணப்ப போனதுமே சாமி நீ சாப்பிட்டியா சாமி அப்படின்னு கேட்டாரு. எப்படி இருக்கும் பாரு. சாமி இந்த காட்டுக்குள்ள நீ தனியா இருக்க சாமி, நீ சாப்பிட்டியா சாமி அப்படின்னு. அப்புறம் என்ன வச்சு யாரும் உனக்கு வச்சிருக்க மாட்டாங்க, இரு நான் வாங்கி கொண்டு வரேன் அப்படின்ட்டு தனியை விட்டுட்டு போக மனசு வராதான். சிவலிங்கத்தை போவாரா, அப்படி போவாரா, திரும்பி பார்ப்பாரா, யாரும் எதுவும் பண்ணிடுவாங்களோ, சிவலிங்கத்தை எதுவும் பண்ணிடுவாங்களோ, போயிட்டு திரும்பி பார்த்துட்டே போவாராம். அது பொன்முகல் யாருக்கு போய் அது தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு வாயில கொப்பளிச்சுக்கிட்டு வாயில வச்சுக்கிட்டு எல்லாம் அந்த சிவகோஷ்டியார் முதல் நாள் பூவெல்லாம் வச்சிருந்தாருல, அப்ப சாமிக்கு பூ வைக்கணும் போலுக்கு அப்படின்னு பூவெல்லாம் பறிச்சு தலையில சொருவிக்கிட்டு அப்ப எப்படி வந்திருக்காரு பாருங்க. அந்த அன்பு முழுவதும் அவருக்கு ஆகியது. அந்த அளவுக்கு அவன் கண்ணப்பனார் மாதிரி அன்பு வரணும். அப்ப எப்படி வரும்? அதையும் அதுல ஒரு வடி மேல போய் சொன்னாரு, ஒரு படி மேல ரொம்ப மழை பெய்யும். இறக்க அடிக்கணும். இன்னைக்கு சிவபெருமான் திருவடியா ஆகுது. என் சாமி திருவடி தான். என்ன வீட்டு இறக்க அடிக்கும் போது அப்ப ஆச்சாரம் இல்லாம அன்பு வராது. அன்பிற்கு முண்டோ அடைக்கின்றால் புங்கநீர் பூசல்கள். அன்புதான் நமக்கு. அப்ப ஆச்சாரம் பண்ண 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 நாளுக்கு நாள் நமக்கு அன்பு கூடிக்கொண்டே வரும். எது வரைக்கும்? ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது போல என்ன எதை எடுக்கிறீங்க? இல்லைங்களா? அப்படி இப்ப சொன்ன பாருங்க, எல்லா இளநீர், பாயாசம், வடை முதலிய பலகாரங்கள், சந்தோஷம், வெற்றிலை, பாக்கு, கற்பூரம், சாதிக்காய் போன்ற முகவாசம் ஆகிய இவைகளை சுத்தி செய்து சிம் சமக என்கின்ற மிருத்யுஞ்சய மந்திரத்தில் அபிவந்தரித்து திக்கு பந்தனம் அவகுண்டம் பண்ணி தேர்முத்திரை மகாமுத்திரை கொடுத்து சாந்தமாக மூலத்தை அர்ச்சித்து மிருகமுத்திரையில் நைவேத்தியம் ஊட்டணும். மிருகமுத்திரை சரி பாருங்க, மிருகமுத்திரை இந்த முத்திரை தான் எடுத்து நமக்கு சாமிக்கு உணவு ஊட்டணும். மிருகமுத்திரை காட்டிதான் சாமிக்கு உணவு கொடுக்கணும். நீங்க வீட்டிலே பலகாரம் வச்சீங்கன்னா சாமி எப்படி கொடுக்கணும்? எடுத்து அதான் மிருகமுத்திரை. சாமி உணவு ஊட்டிட்டு தண்ணி கொடுப்பீங்கல்ல, அது பூ எடுத்து சாமிக்கு தண்ணி கொடுக்கணும். தண்ணி அந்த அரிக்கத்துல பூ இருக்கும், அதை எடுத்து சாமிக்கு 5 முகத்தை அப்படி காட்டணும். மனவனுக்கு அந்த இதுல இருந்து எடுத்து தண்ணி விடுறதுக்கு தான் பூவு. உணவு விடுறதுக்கு வந்து கையில எடுத்து ஊட்டணும். பூல எடுத்து ஊட்டுனா சிறப்பு. பூல எடுத்து
விட்ட பூவையே நீங்க எடுக்கணும், இப்படி அந்த பூவை அப்படி பிடிச்சி எடுத்து விட்டுணும். கையை வைக்கிறத காட்டிலும் பூவிலே எல்லாம் செஞ்ச சிறப்பு. பூவில எடுத்து உணவு விட்டீங்கன்னா பூ இருக்குல்ல, அதை பூ அதுல போட்டு அது பூவை எடுத்து காட்டணும் 5 மூர்த்தி. அது எப்படி ஊதணுமா? ஓம் சர்வப்பியோ பிரம்மங்கேப்பியோ ஸ்வாகா என்று நிவேதித்து, சர்வப்பியோ பிரம்மங்கேப்பியோ ஸ்வாகா அப்படின்னு உங்களால நிவேதி கொடுக்க முடியுமா? முடியாத பட்சத்துக்கு ஓம் சிவாய ஸ்வாகா அப்படின்னு கொடுக்கலாமா? ஓம் சிவாய ஸ்வாகா ஒண்ணு அப்படி கொடுக்கணும், இல்லைன்னா ஓம் சிவாய ஸ்வாகா சொல்லி கொடுக்கணும். வளைத்து ஓம் சிவாய ஸ்வாகா என்று நிவேதித்து ஆசமனம் அறிக்கையும் கொடுத்து ஒரு பத்திரத்தினாலே கரோத்வதரம் செய்து அதர சுத்தி பண்ணி இப்படி முதல் சாமிக்கு ஓம் சிவாய ஸ்வாகான்னு கொடுக்குது. அதுக்கப்புறம் முதல்ல என்ன செஞ்சோம், மனன் வந்து சாமி கூட்டுற மாதிரி பாவிச்சு, அதுக்கப்புறம் சாமிக்கு நேரத்தை எடுத்து ஒவ்வொரு முகத்துக்கும் கொடுக்கும்போது ஒவ்வொரு தடவை எடுத்து எடுத்து கொடுத்து அந்த பூ வச்சுட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. பூ இல்லாம செஞ்சா கொஞ்சம் மார்க் கம்மி, பூ வச்சு செஞ்சாதான் சிறப்பு. பூ இல்லாத வச்சு அப்படியே எடுத்தோம்னா மார்க் கம்மி. உங்களுக்கு 100 மார்க் அண்ணா பூவை வச்சு எடுத்து செய்யாதா? நீங்க எப்ப நீங்க சாமியை தொடலாம்னா, அபிஷேகம் பண்ணி முடிச்சு தொடப்பீங்க பார்த்தீங்களா, அந்த நேரம் நீங்க சாமியை தொடலாம். அபிஷேகம் பண்ணி முடிச்சு சாமியை தொடப்பீங்கல்ல, அப்பதான் நீங்க சாமியை தொட முடியும். மற்ற எல்லாமே நீங்க பூ வச்சுதான் தொட முடியும் சாமியை. மற்ற நேரம் சாமியை நீங்க தொடக்கூடாது. தொடாம சிறப்பு. சில பேர் நாங்க ஒரு வழியில பண்ணியிருக்கோம். ஒரு வட்டம் பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணும்போது சாமியே இல்லை, எங்கடா காவல் பார்த்தா சாமி உள்ள அபிஷேகம் பண்றது உள்ள போயிடுச்சு. இல்ல ரொம்ப குட்டி லிங்கமா இருக்கிறதுனால அது இன்னொன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். சாமி அப்படி என்ன செய்யக்கூடாது, அபிஷேகம் பண்ணும்போது பரலக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப பொறுமையை செய்யணும். சிலவர் இந்த மொத்தமா தண்ணி வேகமா அப்படி ஊத்தணும்னு வச்சுக்கோங்க, சாமி உள்ள போயிருவாரு. திருமஞ்சன இதுல போயிருவாரு சாமி. ரொம்ப கவனமா எடுத்து வச்சு மெதுவா நிதானமா ஊத்துனீங்கன்னா, ஒரு தடவை அப்படி நிதானத்துல இருந்து அடி வந்து ரொம்ப கவனமா இருந்துதான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம அவசரத்துல வேகமா ஊத்துருவோமா, சாமி பார்த்தா திடீர்னு இருக்க மாட்டாங்க. சாமி எடுத்து சாமி வடிச்சு சாமி ஆமா சின்ன ஊத்தர் தான் எடுத்து மொத்தம் வைப்போம். கடைசி பெரிய இதை வச்சு ஊத்தணும். 81 பதமந்திரம் சொல்லி அபிஷேகம் பண்ணுவோம்ல, அது பெரிய இதை வச்சு தானே பண்ணுவோம். அட்ட சங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணும்போது நிதானமா ஊத்தணும். அது மாதிரி சங்க அபிஷேகம் பண்ணும்போது குட்டி லிங்கமா இருக்கிறதுனால அது போட்ஸ்ல அப்படி அந்த தண்ணியில வேகமா போயிடுது. அதனால நம்ம நிதானமா பண்ணோம்னா இருப்பாரு சாமி. ஓம் யோம் வியாபனே யோம ரூபாய சர்வவியாபனே திவாய அனந்தாய அநாதாய அநாத்திராய அப்படின்னு மெதுவா நிதானமா பண்ணணும். கொஞ்சம் வேகமா பண்ணோம்னா வேகமா சாமி எனக்கு ரொம்ப லேட்டா வந்து வேகமா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, சாமி அங்க இருக்க மாட்டேன். அதாவது நிதானமா தான் பண்ணணும். பூசையினாலே நிதானம் தான். அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பூசை பண்றோமோ அந்த அளவுக்கு சிவபெருமானுடைய அன்பை நாம் பெறலாம். எந்த அளவுக்கு இறைவன் மேல நீங்க நாளுக்கு நாள் அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிவபெருமான்ட்ட இருந்து பதில் வந்துகிட்டே இருக்கும். நேற்று நீங்க எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது சாமி அப்படியே ஏதாவது ஒரு அறிகுறி கொடுப்பாரான்னு நினைச்சிட்டே இருக்கு. சாமி சிறப்புல இருந்து அப்படியே பூ விழுந்துச்சு, ஒரு ரோஸ் விழுந்துச்சு. பாத்தீங்களா? நீங்க வரலையா? வர முடியாது. ரோஸ் வந்துச்சு. அப்பயே சாமி எவ்வளவு பெரிய அருள். நிறைய ஒரு சிறப்பு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. திருமுறைக்கும் போது இப்ப எல்லா அடியாரும் நான் முதல் வேலை வந்துடுறேன் அப்படின்னு சிவருமானே வந்துட்டாரு. நடராஜமூர்த்தி வந்துட்டாரு. வேற ஒரு ஆட்சி யோசிச்சு பாருங்க. எப்பயுமே சாமி பார்த்தீங்கன்னா அடியார் நடுவுல, நாம அடியார் நடுவுல இருக்குன்னு நம்ம கேட்கிறோம், அவரு முன்னாடி வந்துட்டு அடியார் நடுவுல வந்து இருக்காரு. அவரு எப்படி பாருங்க. ஏன்னா அவர் வந்து அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன். அடியார் ஏன் சார் வாயில எது புண்ணு இருக்கா? ஒரு மாதிரியே இருக்கு. புண்ணா இருக்கோம். அதான் என்னடா ஒரு மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கீங்க பாக்க. சரி என் நல்லெண்ண தடவை ஏன்னா எப்பயுமே சாமியை நாம எந்த அளவுக்கு பூசிக்கிறோமோ அந்த அளவுக்கு சாமிகிட்ட இருந்து அருள் இதுதான் நமக்கு வந்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு உங்க அன்பு முழுவதையும் அவருக்கு ஆக்கணும். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாவும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிரையும் இன்றோர் இடையூர் எனக்குண்டோ என்றோல் முக்கல் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. என்னைக்கு நீங்க நம்மளை ஆட்கொண்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்தீங்களோ
மறுபடியும் நீங்க போய் என்ன செய்யக்கூடாது, உலகத்துல போய் என் பிள்ளை என் சொந்த பந்தம் அப்படின்ட்டு நீங்க அங்க போக கூடாது. உங்க சொந்த பந்தம் யாரு? அதுக்கு தான் ஒரே பாட்டுல சொல்லிட்டாரு அப்பசாமி. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குளமும் சுற்றமும் ஓருவரும் நீ, துய்ப்பனமும் உய்ப்பனமும் தோற்றுவாய் நீ, துணையாய நெஞ்ச துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏறூர்ந்த செல்வன் நீ என்றார். இதுக்கு மேல என்ன வேணும்? எல்லா உறவும் யாரு? இவங்கெல்லாம் யாரு? நம்ம கூட இருக்கவங்களும் யாரு? இந்த சொந்த வந்தாங்களா யாரு? வினைக்கு தகுந்தவாறு வந்தவர்கள், மறந்துடக்கூடாது. நம்ம வினை என்ன செஞ்சு வச்சிருக்கோமோ அவங்க நமக்கு குழந்தையா வருவாங்க, மாமனா வருவாங்க, மச்சானா வருவாங்க, அவருக்கு என்னென்ன துன்பம் கொடுக்கணுமோ வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் தாக்கிட்டா இருக்கும். ஒரு பொருளை என்ன செஞ்சு வச்சிருக்கோமோ, இப்ப நீங்க உங்க சித்திய திட்டிங்க வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாம் சித்தியா நீங்க பாரு அப்படின்னு நீங்க மனத்தவங்க மன வருத்தப்படும்படி செஞ்சுட்டீங்கன்னா மறுபடியும் அவங்க உங்களுக்கு சித்தியா வருவாங்க. வந்து உங்களை மறுபடியும் அவங்க வந்து நீங்க அவங்க சித்தியா வந்து உங்களை அவங்க திட்டுவாங்க. அவங்க எல்லாமே விலைக்கு தகுந்த மாதிரி வந்தவங்க தான். பிள்ளைகளும் நமக்கு அப்படி வந்தவங்க தான். எதுக்காக சாமி பிள்ளைய கொடுத்துருக்காருன்னா, அந்த பிள்ளையையும் நாம் என்ன செய்யணும், சிவ வழிபாட்டுக்கு ஈடுபடுத்த வேண்டும். அதுதான் நீங்க செய்ய வேண்டிய கடமை. உங்களுடைய கடமை என்ன? பெற்றோருடைய கடமை என்ன? அவங்க சிவபெருமானை வழிபாடு செய்ய வைப்பதுதான் உங்களுடைய தலையாய கடமை. அவங்களை தீட்செடுக்க வச்சுட்டீங்கன்னா அதை விட சிறப்பு யாராவது கிடையாது. பிள்ளையையும் தீட்செடுக்க வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் டைம் இது உங்களுடைய என்ட்ராகுது. அதுக்காக நம்ம வீட்டில் எல்லாருமே தீட்சை எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. முதல்ல அந்த அளவுக்கு நம்ம சாமியை பற்றி அப்பப்போ எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் பிள்ளைகளுக்கு. சாமியை பற்றி அப்போ பிள்ளைகள் சும்மா இருக்கும்போது பாடுறா, சிவபெருமான் பாடுறா, நீ எப்படி பண்றது பாடுறா அப்படின்னு அப்படியே கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும். அந்த பிள்ளைகளை பக்தியை கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் சேர்த்து வைக்கணும். இப்படி பக்தி இளமையிலே கற்றுக் கொடுத்தாதான், இளமையில கற்றுக் கொடுத்தாதான் முதுமையிலையும் வரும். இளமையில கற்றுக் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, முதுமையில வரவே வராது. 5ல் வளையாது, 50ல் வளையவே வளையாது. நீ என்ன சொன்னாலும் அது ஏறாது. நல்ல பிள்ளையோட சேர்ப்பா அப்படின்னா அது கேட்குமா? கேட்குற பிள்ளை கேட்டுருச்சுன்னா அது பின்னாடி நல்லா வந்துடும். கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அது தவறான வழியில போக ஆரம்பிச்சு. 5ல் வளையாது, 50ல். அதே இளமையில நம்ம சேர்ற நண்பர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் பின்னாடி நம்ம வழிபாட்டுல நிலைநிறுத்தி வைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடு வாராத நட்பும். கவடு வாராத நட்பு நல்ல நண்பர்கள். அவங்களோட இளமையில நாம சந்தோஷமா இருந்துட்டு அவங்களோட நல்லா பழகிட்டோம்னா, கவடு வாராத நட்போட இருக்கக்கூடிய நண்பர்களோடு நம்ம பழகினா கடைசி தொண்டரோடு கூட்டு கண்டாய். தொடரா இன்னைக்கு இப்ப அதைத்தான் பேச போறேன். அங்க போய் இப்ப அடுத்த சொற்பொழி அங்கதான் கலையாத கல்வி பார்க்க ஒரு 2 மணி நேரம் பேசணும். ஆனா மழை பெய்யுது, திருவள்ளுவர் எப்படி தொலைச்சின்னு தெரியல, பார்ப்போம். அப்ப முதல்ல கவடு வராத நட்பு, நல்ல நண்பர்களோடு இணைந்தால் தொண்டரோடு கூட்டு கண்டார். அலையாளி அருவிகளின் மாயனது தங்கையே, ஆதி கட ஊரின் வாழ்வே, அமுதீசர் ஒருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியேன்னு ஒரு அற்புதம் சொல்றாரு பாருங்க. புரியுதா? அப்ப இளமையில நல்ல நண்பர்கள் அமையணும். ஒரு நல்ல நண்பர்கள் அமைச்சுதான் வச்சுக்கோங்க, அதை விட அந்த உலகத்துல வேற எது கிடையாது. என்ன தெரியா வா அப்படின்னு நினைச்சுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வச்சுன்னா கூட்டு போய் தகாத பழக்கங்கள்லாம் பழகி வாழ்க்கையே வீணாக போயிடும். அப்படி நாம் நினைக்கக்கூடாது. எப்பயுமே நல்ல நண்பர்கள் அமையும். இப்போ நீங்க இளமையில நல்ல நண்பர்கள் அடைஞ்சிருக்கீங்க, அதனாலதான் இங்க வந்திருக்கீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்க வர முடியும். நல்ல நண்பர்கள் இருக்கு. அப்படி சிவனுக்கு மனம் முதலான. அதுக்கப்புறம் தாம்பூலம் முகவாசம் எல்லாம் கொடுத்து தாம்பூலம் வந்து வெத்தலை பாக்கெல்லாம் வந்து சாமி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வெத்தலை பாக்கு எல்லாம் வெளியில நீங்க வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி, வீட்டுல நீங்க வெத்தலையை வளர வச்சு அதுல டெய்லி ஒரு இலையை வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் ரொம்ப நல்லது. எதையோ வளர்க்குறாங்க, வெத்தலை கொடியை வளர்க்கலாம்ல, ரொம்ப சிறப்பு. டெய்லி ஒரு ரொம்ப டெய்லி ஒரு வேலை இங்கேங்க நீங்க வச்சிருக்கீங்களா, டெய்லி சிவபூஜை பண்றதுல சரணசிவா அவர் டெய்லி ஒரு இலை வச்சு கொடுங்க, அவங்க போய் நிவேத்தியம் பண்ணட்டும். வெத்தலை பாக்கு கொடுத்து வெத்தலை பாக்க உங்க கடையில இருந்து ஒரு பாக்க ஒண்ணு எடுத்து கொடுத்துருங்க. என்ன டெய்லி சிவபூஜைக்கு உதவுற அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன், தினசரி ஒரு சிவ அடியார்களுக்கு உதவி பண்ணியிருக்கேனா, அதுவும் அந்த மாதிரி பண்ணிருங்க. ஒரு வெத்தலையை உங்க வீட்டுல உள்ள பறிச்சுக்கோங்க, ஒரு பாக்கு எடுத்து கொண்டு போய் கொடுங்க. டெய்லி தினசரி சிவபூஜைக்கு உதவுங்க. யாராவது சிவபூஜை டெய்லி உதவுறீங்களா? ஒண்ணு மலர் பறிச்சு கொடுக்கலாம். சிவபூஜை அடியாருக்கு மலர் பறிச்சு கொடுக்கறது, மாப்பொடி மஞ்சள் பொடி ஆகி கொடுக்கறது. நீ முதல்ல சாயங்காலம் கொடுத்துருங்க, சாயங்காலம் வச்சு கொடுத்துருங்க.
சாயம் வச்சு பூவெல்லாம் காலையில ஃப்ரெஷ்ஷா பறிச்சு கொடுக்கணும். சிவா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பறிச்சது சிவா இந்தாங்க அப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பறிச்சிருக்கேன் சார் இந்தாங்க பூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கூடாது. அப்ப காலையில பறிச்சு அப்படி கொண்டு போய் ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும். சிவபூஜை கொடுக்கணும். ரெண்டாவது மாப்பிடி மஞ்சப்பொடி எப்பதான் நீங்க வாங்கி கொடுக்கலாம். மாப்பிடி மஞ்சப்பொடி திரைஞ்சப்பொடி தேனு பால் அப்பப்போ வாங்கி கொடுக்கலாம். உங்களால எவ்வளவு முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யலாம் வாங்கி அப்படி கொடுத்து மனோன்மணி முதலான தேவர்களுக்கும் அவரவர் நாமத்தினாலே ஒவ்வொருத்தவங்களுக்கு பரிகாரம் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க நாமத்தை சொல்லி சொல்லி கொடுக்கணும். நைவேத்தியம் கொடுக்கணும். பரிகாரம் ஃபுல்லா ஃபுல்லா ஒரு பக்கத்துக்கு அதான் போட்டுருக்கு. ஒரு பக்கத்துக்கு அந்த பரிகாரம் ஒவ்வொருத்தரும் இழந்தல் பண்ணி இழந்தல் பண்ணிட்டு அவங்களுக்கு முழுவதும் நாம அறிக்கையும் கொடுக்கணும். சாந்தமாக மூலத்தால் இந்தபடி பாத்தியமான அறிக்கையும் கொடுத்து ஓம் சிவாய நம என்று பூஜித்து புஷ்பார்ச்சனை செய்து கைமணியில் ஒரு புஷ்பத்தை அத்தர மண்டலத்தால் காட்டி அம்மணியை கையில எடுத்து ஜொலிவித்து தீபதீபங்களுக்கு நீரிச்சம் குத்துமந்திரம் அவகுண்டனம் பண்ணி நேத்திரமும் கொடுத்து சாந்தமாக மூலத்தால் தூபத்தை மகாதேவருடைய ரொம்ப ரொம்ப சத்தமா நாளை பார்த்துக்கோமா கேட்காது. உள்ளம் நிறைந்து தொகை சிறந்து இந்த சிவபூஜை வழக்கத்தை நீங்கள் கேட்டதனால் உங்களை வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடைந்து உரை நிறைவேற்றி வந்தி தயர்வாகி இரவு பகவனது கூடி உழலாறு உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனகுள் அறியும் அன்பை கருவாயே இதயரந்த இணை காவல் கனகபுர மகளை வந்து கனிவோனே அயிலை மலை அணைய திந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உனையனது அறியும் அன்பை தருவாயே. போதை எதிர்காட்டும் பெண்ணை பைவாய் வெகண்டான் எந்திரிக்கோ மெய்யான பானுவாதி துயிலாரும் மொழி திருவாவூர் தெரிவாள் ஒரு நமச்சிவாய் தேவன் தைராதி வரமுடையும் திருமரபு நீடூடி தலைக மாதும் வான்முகில் கலாதிக மணிகளும் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா தீங்கள் வாழ்க நான்முறை அரங்கள் உங்க நத்தமும் வெற்றி மல்க மேன்முகள் சைவநீதி விளங்குக உலகெல்லாம் பார்வதி பதையே அழகா என்னால் சிவனையை போற்றி என்ன வெற்றிவேல் முகனுக்கு சித்தம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்